அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. உச்சியில் மகுடமின்ன ஒளிதர நுதலினோடை வச்சிர மறுப்பின் ஒற்றை மணிகொள்கிம்புரி வயங்க நெச்செவி கவரி தூங்க வேழ மாமுகம் கொண்டு உற்ற கச்சியின் விகட சக்கர கணபதிக்கு அன்பு செய்வாம். மூவிரு முகங்கள் போற்றி, முகம் பொழி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி, காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி, அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி, திருக்கைவேல் போற்றி போற்றி. யாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால், பூமேல் மயல் போயர மெய் புணர்வீர் நாமே நடவீர் நடவீரினியே. எல்லாம் வல்ல தில்லைக்கூத்தனுடைய திருவருளாலும் இனிய நண்பர் ஞானம் ஐயா அவருடைய பெரும் முயற்சியினாலும் சிவகம்ப பெருமானுடைய திருவருளாலும் இந்த தலத்திலே தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்ற திருமுறை சொற்பொருவிலே அடியனுக்கு பணிக்கப்பட்ட பரணதேவ நாயனார் அருளிச் செய்த சிவபெருமான் திருவந்தாதி என்கின்ற நூலிலே இன்றைய தினம் 66வது பாடல், சிவபெருமான் திருவந்தாதியிலே 66வது பாடல். அது பொருள் கண்டுபிடிக்கத்தே கொஞ்சம் நெருளதெல்லாம் இருந்தது. நூலில் குறிப்புரை மட்டும் கொடுத்துருந்தாங்க. நானும் பல முறை அதை யோசனை பண்ணி பண்ணி பார்த்தேன். ஏதோ ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன். பார்க்கலாம். உமை கங்கை என்று இருவர் உற்ற உணர்வும். அந்த 66வது பாடல் நேற்று கொடுத்த தாளில் கடைசியாக இருக்கும். அது நேற்று கொடுத்த தாளில் கடைசியாக இருக்கும். இருந்துக்கிறவங்க பார்த்துங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கு கொடுத்துக்கிற தாளில் 67வது இருந்து இருக்கும். ஊமை கங்கை என்று இருவர் உற்ற உணர்வும், ஊமை கங்கை என்று இருவர் காணார், ஊமை கங்கை கார்மிடற்றம்மேனி கதிர்முடியான் கண் மூன்றும், கார்மிடற்றம் மேனிக்கு இனி, கார்மிடற்றம் மேனிக்கு இனி. இங்கே உமை கங்கை என்று முதல்ல தொடங்குது. உமை கங்கை என்ற இருவர் நமக்கு நல்லா தெரியும். உமையம்மை, கங்கை ஒரு அம்மா இடையில் இருக்கிறாங்க, ஒருவர் வந்து தலைமையில் இருக்கிறாங்க. அந்த உமையம்மையும் கங்கை என்கின்ற இருவரும் அவனையும் பொருந்தி இருக்கிறாங்க. சிவபெருமான்கிட்ட தான் இருக்கிறாங்க. அவங்களால சிவபெருமான் அன்பை முழுமையாக கண்டிருக்கிறார்களா என்றால் இல்லை. பெருமான் அவர்களை அங்கே வைத்திருக்கிறாரா வழியோ பெருமானை பற்றி முழுமையாக அவர்கள் அறிந்திருக்கவில்லை. உமை கங்கை என்று இருவர் உற்ற உணர்வும் என்றால், உற்ற உணர்வு என்பது உறுதல், உற்றுதல் என்றால் உற்றல் என்பது பொருந்திய, உணர்வு என்பது அன்பு. பொருந்திய அன்பையும் இருவர் அவனையும் பெருமானையும் அவர்கள் பொருந்தி இருக்கின்ற அன்பினையும்
அவர்களால் கூட முழுமையாக தெரிந்து முடியாது. பெருமானை யார்தான் முற்ற கண்டார் என்று ஞானசம்பந்தரே பாடுவார். பெருமானை யாராலும் முற்ற காண முடியாது என்கின்ற வகையில் சொல்வார். அவர்களும் அறியாராயினர். இது முதல் வழியிலே சரியாக போச்சு. அவர்கள் தம் மேனியிலே இருந்தாலும் அவர்களால் அறிய முடியாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஊமை அர்த்த பாடல். ஊமை கங்கை என்றிருவர் காணார். உம்மை அதாவது பெருமானுடைய உற்ற உணர்வை, பெருமானை காணுதல் என்றால் நாம் எல்லாம் பார்க்குறோம், படத்தில் பார்க்குறோம், இதெல்லாம் பார்க்குறோம். உள்ளதை உள்ளவாறு அறிதல் என்பது தான் பெரிய செய்தி. அந்த பெருமானை யாரும் காண முடியாது. எப்படி எந்தவாறு பெருமானுடைய திருவை காண முடியும் என்றால், உமை, இந்த 2வது வரியில் இருக்கிற உமை, உம்மை, அந்த உமை என்பதை நாம் என்ன கொள்ள வேண்டும்? உம்மை. கங்கை என்றால் கங்கு ஐ. கங்கு ஐ என்றால் தலைவன் போலும் என கருதினமையால். அவங்க ஏன்னாக்கா அவரை காண முடியாமல் இருந்ததற்கு இன்னும் 2 பேர் என்ன பண்ணுறாங்க? உமைய கம்பையும் காணவில்லை, கூடவே தான் இருக்கிறாங்க. நீ என்னதான் கல்யாணம் பண்ணி 25 வருஷம் கூட வாழ்ந்துட்டா கூட என்னை பற்றி நீ முழுசாக கற்றுக்கினியா? என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு இன்றைக்கும் நம்ம சாதாரண வாழ்க்கையிலே சொல்லிகிட்டு இருக்கிறோம். 2 பாலாரம் சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஒரு பாலுக்கு மட்டும் அது பொருத்தமில்லை. ஏன்னா முழுமையாக யாரே முற்ற கண்டார்ன்ற முறையில் காணவில்லை. 2வது இருக்கிற போது உமை கங்கை என்று இருவர் காணார். இந்த இருவர் என்பது யாருன்னாக்கா, திருமாலும் பிரம்மாவும் பெருமானை காணவில்லை. அவங்க என்ன பண்ணாங்களாம், அவர்கள் மாற்று ஒரு எடுத்தும் காணவில்லையாம். முதலிலையும் பிரம்மாவாக இருக்கிற போதும் விஷ்ணுவாக இருக்கின்ற போதும் பெருமானை முழுமையாக காணவில்லை, பெருமானுடைய இயல்பை அறியவில்லை. அவர்கள் மாற்று உரு எடுத்தார்கள். என்ன உரு எடுத்தார்கள்? அன்னமாயும் ஏனமாயும் போனாங்க இல்லையா? அதுதான் கங்கு ஐ என்பது. இந்த கங்கு ஐ என்ற பிரிக்கணும். அந்த கங்கை என்பதை கங்கு ஐ என்பது வேறு உரு எடுத்த போதும் அந்த பெருமானை நம்மை போலும் ஒருவர் என்று அவன் நினைத்த காரணத்தினால, கங்கு ஐ என்றால் நம்மை போல ஒருவன் என்று அவன் நினைத்த காரணத்தினால காணவில்லை. முதல்லயே அவங்களுக்குள்ள பிரச்சனை வரும்போது நம்மை போல அல்லாமல் மேலான ஒருவன் இருக்கிறான் என்று இருந்தாலே அவர்கள் இந்த சிக்கல் வந்திருக்காது, சண்டை போட்டிருக்கிறான், நான் பெரியவன் சொல்லி இருக்க மாட்டாங்க, இன்னொரு பெரியவன் இருக்கிறார் என்று உணர்ந்திருப்பார்கள். அவர்கள் என்ன நினைத்து விட்டார்கள்? பெருமானை நம்மை போன்று இருக்கின்ற ஒரு உயிர் வர்க்கம் என்று நினைத்து கொண்டிருக்கிற காரணத்தினால அவர்கள் காணவில்லை, காண முடியவில்லை. அடுத்தது கங்கு ஐ என்று நினைத்த காரணத்தினால அவருடைய முழுமையான நிலையை காண முடியவில்லை. உமை கங்கை. அடுத்தது உமை கங்கை என்கின்ற அடுத்தது 2வது வரியில் இருக்கிற கடைசியும் முன்னை உமை என்று அங்கேயும் தலை ஏந்திய கை ஓட்டினை உடையவராக இருக்கின்ற பெருமான். கார்மிடற்று அம்மேனி. கார்மிடர் என்றால் கருமை பொருந்திய கழுத்தை உடையவராக இருக்கின்ற பெருமானை அவன் கதிர்முடியை உடையவனாக இருக்கின்றவன், கண் 3 உடையவன். அந்த கார்மிடற்றன் மேனிக்கு இனிக்கும் பொருளாக இருக்கிறான். அந்த கடைசியில் இருக்கிற இனி இனிக்கும் பொருளாக இருக்கின்றான். பெருமான் என்னெல்லாம் கை வச்சிருக்கார் பாருங்க. தலையேந்திய கையை உடையவராக இருக்கிறார். கார்மிடற்று அம்மேனி. எப்படி பாருங்க, கார்மிடற்று அம்மேனி கதிர்முடியான் கண் 3. அந்த கார்மிடற்று அம்மேனி கதிர்முடியான் கண் 3 என்கின்ற 3வது வரிக்கு நீலகண்டத்தை உடையவனாக இருக்கின்ற அழகிய மேனியையும், அம்மேனி என்று வருது இல்லையா, அது அழகிய மேனியையும் ஒளி பொருந்திய சடைமுடியையும். கதிர்முடி என்பது கதிர் என்றால் ஒளியை குறிக்கிறது. ஒளி பொருந்திய முடியையும் பெருமானை யாரும் சரியாக காண முடியவில்லை. அவன் 3 கண்களை உடையவனாக இருக்கிறான் என்கின்ற செய்தி. கதிர்முடியான் கண் 3 கார்மிடற்றம் மேனி கீனி. இந்த உமைகங்கை என்பவர் மட்டும் காணவில்லை, எல்லோரும் அறியாதவராக ஆகினார்கள். இந்த அறியாதவர் ஆவனருக்கு என்ன காரணம்? உடனே இருந்தவங்க அவங்களை அறியவில்லை. இருவராக இருக்கின்ற திருமால் பிரம்மாவாலையும் காண முடியவில்லை. அதற்கு என்ன காரணம் என்றால், பெருமான் நம் போன்றவர் என்று நினைத்த காரணத்தினாலே அவருக்கு மேலோர்க்கும் மேலோய் என்கின்ற ஒரு தன்மையிலே இருக்கிறார். அவருக்கு நிகர் அவரே தான். அவரை போல் வேறு யாராவது இருக்கிறாள் என்று நினைத்தால் முடியாது.
அந்த தன்மை உடையவராக இருக்கின்ற சித்தாந்தத்தில் சொல்லுவாங்க, உயிர் எவ்வளோதான் இருந்து பெருமானோட இரண்டரை கலந்த நிலை இருந்தாலும் உயிர் உயிர்தான், பெருமான் பெருமான் தான். அத்துவிதத்தில் சிறப்பாக சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட காணவில்லை. உமை கங்கை என்று இருவர் அவனையும் பொருந்திய அன்பினையும் காணவில்லை. ஏன் அறியவில்லை என்றால், தம் மேனியிலே இருக்கிறவங்க அவர்கள் வேற்றூறு எடுத்து கூட காணவில்லை என்பது ஒரு குறிப்புங்க. வேற்றூறு எடுத்து காணவில்லை என்பதுதான் இருவரும் காணவில்லை என்பது. இது வரைக்கும் அப்படி குக்கப்பா சொல்லியிருக்கிறேன் நான். இதுக்கு மேலே இதில் தெளிவாக யோசனை பண்ணி பார்த்தாலும் முடியவில்லை. என்ன செய்தி? உடனே இருக்கின்றவர்களால் கூட அவரை காண முடியவில்லை. திருமால் பிரம்மாவால் கூட காண முடியவில்லை. காணுதல் என்றால் இங்கே உணர்தல் என்று பெயர். உணர முடியவில்லை. அவர்கள் வேறு உரி எடுத்து கூட முயற்சி செய்து பார்த்தார்கள், அவர்களால் முடியவில்லை. யாரை முடியவில்லை என்பதற்கு பெருமானுடைய ரூபலாவண்யத்தை சொல்லுகிறார்கள். கார்மிடரு, அழகிய மேனி, கதிர் போன்று பிரகாசிக்கின்ற முடி, கண்கள் 3 இருக்கின்ற பெருமானை காண முடியவில்லை. தம்மே அப்படிப்பட்ட பெருமானை காண முடியாத தன்மையிலே இருக்கிறார்கள். இங்கே 4வது அடியில் கார்மிடற்றம்னு இருக்குது. 2 இடம் கார்மிடற்று இருக்குது இல்லையா? முதல்ல இருக்கிற கார்மிடற்று கருமை பொருந்திய கழுத்தினை உடையவராக இருக்கின்ற கார்மிடற்றம் மேனி கதிர்முடியான். இந்த கடைசியில் இருக்கிற இந்த கார்மிடர் என்பதற்கு கார் மிடல் தம் மேனிக்கு, கார் மிடல் தம் மேனிக்கு பிரிச்சுக்கணும். கார் மிடல் தம் மேனிக்கு என்றால், கார் என்றால் கரியது. அடுத்தது மிடல் என்றால், மிடல் என்கின்ற சொல்லுக்கு வலியதுன்னு பேர். ஆகிய தங்கள் உடம்பிடத்தே கரியமேனி என்கின்ற திருமாலினுக்கு இனிக்கும் பொருளாக இருந்தது. அந்த கரியமேனி இருக்கின்ற திருமாலினுக்கு இனிக்கும் பொருளாக இருக்கின்ற பெருமான், திருமாலினுடையதுமாகி இருக்கின்ற இனிக்கும் பொருளாக இருக்கின்ற பெருமான். திருமால் இனிக்கும் பொருளாக இருக்கிற பெருமானை உமையூர் பாகத்தில் இருக்கின்ற போது பெருமானை சொல்றாரு. ஐயன் ஐயாரன் ஆர்க்கேவா, அரியலால் தேவியில் ஐயன் ஐயாரனா இருக்கின்ற திருமாலுக்கு இனிக்கும் மேனியாக இருக்கின்ற பெருமான். இது இந்த இனிக்கும் மேனி என்பது இனி என்பது இனிக்கும் பொருளாக, திருமாலுக்கு இனிக்கும் பொருளாக இருக்கு. இனிக்கும் பொருளாக தான் இருக்கிறார வழி, அது எது இருக்குது எவ்வளோ என்ன இருக்குதுன்றது கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற ஒரு செய்தி இருக்கிறது. அடுத்தது இது சுலபமான பாடல் தான். இனியவா காணீர்கள் இப்பிறவி எல்லாம் இனியவா ஆகாமை அற்றும் இனியவாறு ஆக்கை பல செய்த ஆமாத்தூர் அம்மானை ஆக்கை பல செய்த அன்று. இதில் இனியவா காணீர்கள் என்பது முதலிலே இனிமைத்தன்மையுடையவராக இருந்து நல்லவராக இருந்து இறைவனை அடைய வேண்டும் என்கின்ற ஒரு தன்மையாக இருந்து அப்படின்னா செய்யணும். இறைவனை இனிமையோடு இருக்க வேண்டும் என்றால் இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும். இந்த இனியவா என்பதற்கு நல்லவராகவும் அறிந்து வழிபாடு செய்யாது விட்டுவிட்டீர்கள். ஒரு அறிவுரையை சொல்றார். இனியவா காணாது விட்டீர்கள். பெருமானை இனிய நல்ல புத்தியோடு இருந்து வழிபாடு செய்து இறைவனுடைய திருவடியை சேர வேண்டும் என்ற தன்மை உடையவராக இருந்து அவனுடைய திருவருளை பெறுவதற்காக முயற்சி செய்து அந்த பெருமானை காணாது விட்டீர்கள். இப்பிறவியெல்லாம், இந்த பிறவி முழுவதுமாக, இந்த பிறவியிலே பெருமானுடைய திருவருளை அறிவதற்காக நல்ல முறையிலே இருந்து முயற்சி செய்யாமல் விட்டுவிட்டீர்கள். இப்பிறவியெல்லாம், இந்த பிறவியிலே இருந்து விட்டீர்கள். இனி, அப்ப இனி அவான்றது எப்படி பிரிக்கணும்? இனி இதற்கு மேலாவது, இந்த பிறவிலே இவ்வளோ நாளாக பெருமானுடைய திருவுருளை பெறுவதற்காக இனிமையோடு இருந்து செயல்படுத்தாமல் இருந்து விட்டீர்கள். இனி அவா ஆகாமை இயற்றும். அவா என்பது ஆசைப்படாமல், இனிமேலும் உலகப் பொருள்களின் மீது இருக்கின்ற ஆசையை விட்டுவிட்டு ஆகாமல் பெருமானுடைய திருவருளுக்கு பாத்திரராக வேண்டும் என்று சொல்லி இயற்றும். இனியவாறு
அப்படி செய்வீர்களேயானால் இந்த மறுபடியும் இருக்கிற இனியவா இருக்கிறது பார், ஆசை வளராமல் துண்டு சீர் தனிச்சீர் இருக்குது. அதில் இனியவாறு ஆசை வளராமல் யாரை வணங்க வேண்டும் என்று சொல்றாரு. இப்போ இந்த கடைசி 2 வரியில யாரை வணங்க வேண்டும், இந்த முதல்ல சொன்னதுக்கு என்ன செய்தின்னாக்கா, பெருமானை இதுகாரும் இனிமைத்தன்மையுடையோடு பெருமானை அடைய வேண்டும் என்ற ஒரு தன்மையோடு இறைவனுடைய திருவுளை பெறுவதற்கு தேவையான முயற்சிகள் செய்யாமல் காலத்தை வீணடித்து விட்டீர்கள். இனிமேலாவது பெருமானுடைய திருவுருளை பெறுவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். இயற்றுதல் என்றால் செயல்படுவீர்களாக. அப்படி இருந்து இனி அவா ஆகாதவாறு இருப்பீர்களானால் ஆசை வளராமல் என்றால் இங்கே ஈசனோடு ஆகினும் ஆசை அருமின்கள் சொல்கிறார். பெருமான்கிட்ட ஆசை இருக்கலாமான்ற போது இந்த ஆசை என்பது யாருக்கிட்டுமே வரக்கூடாது, எதுங்கிட்டுமே இருக்கக்கூடாது. அவராக பார்த்து இந்த உலகப் பொருள்களின் மீது ஆசையை எந்த உயிரானது விடுகின்றதோ அந்த உயிருக்கு பெருமான் திருவருள் கொடுத்து தானா அருள் பண்ணுவார். பெருமான் திருவருள் வேண்டும் அது வேண்டும் கேட்க வேண்டியதே இல்லை. அதனால் இனியவாறு இந்த இனியவா மட்டும்தான் ஆசை வளராமல் ஆக்கை பல செய்த ஆமாத்தூர். இந்த ஆக்கை பல செய்த ஆமாத்தூர் என்றால் உலகத்திலே பல வகையான உயிர்களை, பல பிறப்புகளை, ஆக்கை பல பிறப்புகளை செய்த ஆமாத்தூர் அம்மானை. இந்த ஆமாத்தூர் என்பது நடுநாட்டு தலம். ஆமாத்தூரிலே இருக்கின்ற எல்லாவற்றையும் படைத்தவனாக இருக்கின்ற பெருமானை ஆக்கை பல செய்த அன்று. ஆக்கை பல செய்த அன்று என்றால் நமக்கு ஆகும் பொருள்களை பலவற்றை அவன் படைத்திருக்கிறான். இந்த ஆக்கை என்பது ஆகும் பொருட்கள் பலவற்றை என்ன பண்ணியிருக்கிறாரு, தலை காய் கண்ணு மூக்கு 36 தத்துவங்களையும் கொடுத்துருக்காரு இல்லையா. இந்த கொடுத்துருக்கிற தத்துவங்களையெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா அது வழியில் நம்ம போயிட்டு இருக்கிறோம். வழியோ தத்துவங்களை நம் வழிக்கு கொண்டு வந்து இறைவனுடைய திருவருளை சொல்லாமல் இருக்கின்ற காரணத்தினாலே ஆக்கை பல செய்த அன்று என்றால் ஆக்கை பல செய்த அன்று இந்த உலகத்திலே நாம் என்ன செய்யணும்னாக்கா, இப்போ பொதுவாக மொத்தம் இந்த பாடலுடைய முழு கருத்து என்னன்னா, சுருக்கமான கருத்து, ஆக்கை பல செய்த அன்று அம்மானை இனியவா காதீர்கள் என்றால் எப்போன்னாக்கா உடம்பு வலுவாக இருக்கின்ற போதேன்னு அர்த்தம். இந்த உடம்பு வலுவாக இருக்கின்ற போதே, உடம்பு வலுவாக இருந்து பல செய்களை விரும்புவார். இந்த ஆக்கை என்றால் உடம்பு, கடைசி வரிக்கு ஆக்கை என்றால் உடம்பு. பல செய்த அன்று உடம்பு எல்லாவற்றையும் செய்வதற்காக பலமாக இருக்கின்ற போது. இப்போ நான் என்னுடைய முடியா போச்சு, பல இடங்களில் பல சொற்பொழிவுகளுக்கு பல இடங்களுக்கு கூப்பிட்றாங்க, எத்தனையோ விஷயங்களை கூப்பிட்றாங்க, உலகிலும் கூப்பிட்றாங்க, அருளிலும் கூப்பிட்றாங்க. அப்போ இருந்தால் செஞ்சிருப்போம்பா, இப்போ முடியலப்பான்னு சொல்கிறோம் இல்லையா. ஆனால் இளமையில் ஓடி 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 திரிந்திருந்தோம். அப்போ ஆக்கை என்ற இந்த உடம்பானது பெருமான் தான் ஆக்கை பல படைத்திருக்கிறாரு. இந்த ஆக்கை என்பது உடம்பு பல செய்த அன்று, பல்வேறு காரியங்களை செய்கின்ற வலுவோடு இருந்த அன்று நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்னாக்கா, நாம் சரியான முறையிலே செயல்படாக இருந்தோம். பல செய்கைகளை விரும்பியவாறே செய்த இளமை காலத்திலேயே பெருமானை எப்படி அறியணும்? இப்போ முதல் வரி பாருங்க, நல்லவாறாக அறிந்து வழிபாடு செய்யாது விட்டீர்கள், இன்று இறங்கி என் பயன். என்னன்னாக்கா, வீணாக கழித்த நாள். நாவுக்கரசர் கழுதது என்னென்னமோ சொல்லி உரைக்கிற மாதிரிலாம் தான் சொல்லுவார். சில நேரத்தில் விட்டு 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 காலத்தில் வீணாக்கிட்டேனேன்னு சொல்லிட்டு அவங்களே அருளாளர்களே கடைசியில் பேசியிருக்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு இப்போ புரிஞ்சு செயல்படணும். இப்போ நமக்கு இவர் கொடுக்குற அறிவுரை அருமையாக அதெல்லாம் சேர்ந்து 11ஆம் திருமுறை இருக்கிறதுனால மற்ற திருமுறை இருக்கிற செய்திகளை சுருக்கி கொடுக்குறாரு. உடம்பு வலுவாக இருக்கிற போதே செய்யுங்க, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்கின்ற ஒரு செய்தி. அடுத்தது 68. அன்று அமரர் உய்ய அமிர்தம் அவர்க்கு அருளி அன்று அவுணர் வீட அருள் செய்தான். இந்த பெருமான் 2 வேலை செஞ்சார்.
அன்று அமரர் உய்ய, அமரர்கள் உய்தும் பெரும்பாக, அமரர்கள் உய்யும்படியாக என்ன பண்ணாரு, அமிர்தம் அவருக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அமிர்தற்கு முன்ன வந்ததாக இருக்கின்ற ஆலகால விடத்தை தாம் உண்டு அவருக்கு அருள் பண்ணார். ஆக அமரருக்கு அருள் பண்ணார். அது ஒரு அருள் பெருமான், அது அறக்கருணை. அமரர் உய்ய அவருக்கு அருளியது அறக்கருணை. இப்போ அடுத்தது அன்று அவுணர், அடுத்தபடியாக அதே ஒரு காலத்தில் அவுணர் வீட அருள் செய்தான். அவுணர் அழியும்படியாக செய்தான். யாரு? திரிபுரத்தவர் அழியும்படியாக செய்தான். அமரர் உய்ய அமிர்தம் அருளியவன் அவுணர் வீடும்படியாக, வீடுதல் என்றால் அழியும்படியாக என்ன செய்தார்? அருள் செய்தானாம். அது என்ன பாது? அமருக்கு அருளும் கொடுத்து, அமிர்தம் கொடுத்ததும் அருள். அவுணர் வீட அருள் என்றாலும் அதுவும் அருள்னா, சித்தாந்தத்திலே பெருமான் எல்லாமே செய்கிற காரியம்லாம் கருணை தான். அதுதான் மரக்கருணைன்னு பேர். அறக்கருணையும் தனி மரக்கருணையும் தந்து வாழ்விக்கு உண்மை பதம் என்று திருவடி புகழ்ச்சியில் சொல்வார். ஆக ரெண்டுத்தையுமே செஞ்சு தான் அந்த ரெண்டு கருணையுமே உயிர்களை வாழ்விப்பதற்காக இறைவன் செய்கிறது தான் என்கின்ற செய்தி இங்கே சொல்லுகிறாரு. மரக்கருணை அது அருள் செய்தான். அன்று அவுணர் சேராமல் நின்ற அடிகள், அடியார்க்கு, அடியார்க்கு என்ன வருது? நிற்கின்றவா? சரி சரி, சேராமல் நின்ற அடிகள், அடியார்க்கு சேராமல் நின்ற சிவம். இந்த ரெண்டு நின்ற வருது இல்லையா, அங்க அன்று அவுணர் சேராமல் நின்ற அடிகள். ஏன்னாக்கா அவுணர்கள் என்ன பண்ணாங்கன்னாக்கா, பெருமானுக்கிட்ட உன்னை நாம் அறிந்து கொண்டு இருக்கிறோம், உன்னுடைய திருவடிகள் எங்களுக்கு சேர வேண்டும் என்று அவர்கள் சேரவே இல்லை. சேரு என்பது தான் சேரு ஆகாமல் இருந்தார். அவங்க அமரர்கள்லாம் பெருமானிடத்திலே சேரவில்லாமல் என்றதுனால இருந்தார்கள். அடியார்க்கு, அடியார்க்கு இந்த சேராமல் நின்ற என்கின்ற மூணாவது அடியில் இருக்கிற நின்ற என்பதற்கு நிற்கின்ற அடிகள்னு பேர். நின்ற என்பது நிற்கின்ற என்ற சொல்லுக்காக தான் அந்த நின்ற என்று வருகிறது. அடியார்க்கு சேராமல் நின்ற சிவம் என்று கடைசியில் இருக்கிற அந்த நின்ற என்பது நிலை பெற்ற சிவம். இந்த கடைசி வரியில் இந்த சேரு என்பது ஈற்றடியில் இருக்கிற அந்த சேராமல் என்கின்ற ஒரு பொருள் இருக்கு பாருங்க. சேரு என்பது சேர் என முதல் நிலை அளவாய் நின்றது. இப்போ சேராமல் என்பதற்கு சேர் 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 என்பது தான் முதல் நிலை அளவாய் நின்றது. மல் என்பது வளம். பெருமான் அடியவர்களுக்கு எப்படி நின்றாரு? சேர் என்பது முதல் நிலை அளவாய் நின்று சேர்வாக, சேரு என்பது மங்கள பொருளாக, மல் என்பதற்கு வளம். அடியார்கள் சேர்கின்ற வளம் பொருந்தியதாக இருக்கின்ற வளம் என்பதும் ஒரு பொருள் இருக்குது, மங்களம் என்ற ஒரு பொருளும் இருக்கிறது. இந்த மல் என்பதற்கு வளம் என்கின்ற ஒரு பொருளும் மங்களம் என்ற பொருளாகவும் இருக்கிறது. அடியார்கள் சேர்கின்ற வளம் உடையதாகவும் அவர்களுக்கு வளத்தை கொடுக்கக்கூடியதாகவும் மங்களத்தை கொடுக்கப்படியாகவும் இருக்கின்ற சேர்வாக இருக்கின்ற பெருமான். அதை சேரு என்பது என்ன சொன்னால் புகலிடமாக நம்ம சொல்லுவோம். புகலிடமாக இருக்கின்ற பெருமான், அந்த பெருமான் மங்களம் நிலை பெற்றதாக இருக்கின்ற சிவபெருமான். பெருமான் அவர்களுக்கெல்லாம் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். யாருக்கெல்லாம் இருக்கிறாரு? நிலையாக அடியார்களுக்கு இருக்கிறார். அந்த மரக்கருணையும் சொல்றாரு. அவர்கள் சேரவில்லை, அந்த அருள் வட்டத்திற்கு அவர்கள் வரவில்லை. அவர்களுக்கும் அருளினாரு. என்ன பண்ணாரு? இந்த பிறவியில் உனக்கு இல்லடா போன்னு சொல்லிட்டு உடலை மட்டும் இந்த ஆக்கையை அழிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க பின்னால் பிறந்து செய்யணும். என்னைக்கா இருந்தாலும் இந்த உயிர் கடைசியில் பெருமானுடைய திருவருளுக்கு போய் சேர வேண்டிய கடமைதான். அது எப்போ என்பது தான் தெரியாது. அந்த வகையிலே இந்த பிறவியிலே அவருக்கு இல்லாமல் போச்சு. மற்றவர்களுக்கெல்லாம் அடியார்களுக்கு சேர்வாகி நிற்கின்ற பெருமான். இந்த சேராமல் என்பதற்கு நல்லா புரிஞ்சுங்க. சேர்வு என்பது சேர் என முதல் நிலைவாய் நின்று
சேர் என்பது சேர்வதற்குரிய இடமாக இருந்து, மல் என்பது வளம் பொருந்தியதாக இருந்து அடியார்களுக்கு சேர்வாகவும் புகலிடமாகவும் இருக்கின்ற பெருமான். அமரருக்கு அருளினான். ஷார்ட்டாக சொல்கிறேன். இதில் அமரருக்கு அருளினான், திரிபுரத்தவர்களுக்கு மரக்கருணையாக செய்தவன், யாவர்க்கும் அவரது அறிவு கோட்டம் அடையாதபடி செம்மையனாய் நிற்கின்றவன். எல்லாருக்கும் பெருமான் அறிவு கோட்டம் அடையாதபடி செம்மை உடையவனாக நிற்கின்றவன். அறிவு கோட்டம் அடைஞ்சாக அவங்ககிட்ட வரமாட்டார். கோட்டம் அடையாமல் இருக்கிற வரையும் காத்துட்டே இருப்பார். எப்போ அவர்கள் அறிவு கோட்டம் அடையாமல் தன்னை நாடி வருகின்றார்களோ, பக்குவப்படுகிறார்களோ, அப்போது அவர் வருவான். ஆகிய பெருமான் அடியார்களுக்கு புகலிடமாய் நிற்கின்றவனாக அவன் இருந்து கொண்டிருக்கின்றான். அவன் சிவமாக இருக்கின்றான் என்கின்ற செய்தி இந்த பாடலிலே. அடுத்தது, சிவன் அந்தம் செல்கதிர்கோர் கண் சேர்வதாக்கும். சிவன் அந்தம் செல்கதிர்கோர் கண் சேர்வதாக்கும். சிவனந்தம் செல்கதிர்கோர் கண்ணாம் சிவனந்தம் சேரும் உருவுடையீர் செங்காட்டங்குடி மேல் சேரும் உருவுடையீர் செல். இந்த முதலடியில் இருக்கிற அந்தம் செல்கதிக்கு ஓர் பெருமான் இப்படி பிரிச்சுனத சிவன் அந்தம் செல்கதிர்கோர் சேர்வது ஆக்கம் என்பது. இது எப்படி பண்ணிக்கிறேன்னாக்கா, அந்தம் செல்கதிக்கு கடைசியிலே செல்லுகின்ற முடிவில் அடையக்கூடிய கதிக்கு. முடிவில் அடையக்கூடிய கதிக்கு, அது முடிவில் அடையக்கூடிய கதி என்னது? முத்தி. முத்திக்கு வித்தாய் முளைத்திலகும் நீலி அப்படின்னு மீனாட்சி அம்மையை பதியத்தில் எங்கே ஒன்று வரும். அந்தம் செல்கதிக்கு என்றால் முடிவில் அடையக்கூடிய கதிக்கு, முத்திக்கு ஓர் கண் முதலடியிலே இருக்குது. ஓர் கண் என்றால், ஓர் என்றது ஒப்பற்றவன். ஒருவன் என்னும் ஒருவன் காண்க வருது இல்லையா, ஒப்பற்றவன் என்கின்ற பொருள். ஓர் கண் ஒப்பற்ற கண்ணாய் இருப்பது. ஆக பெருமான் முத்திக்கு ஒப்பற்ற கண் ஆவது. இப்போ முத்திக்கு ஒப்பற்ற கண் என்று சொல்லுகிற போது மொத்தமாக ஒரே ஷார்ட்டாக ஒரு சொல்லு இருக்குது அதுக்கு. முத்திக்கு ஒப்பற்ற கண் என்பது, முத்திக்கு ஒப்பற்ற கண் யாருக்கு கிடைக்கும்னாக்கா, பெருமானுடைய திருவுருள் இருந்தால் கிடைக்கும். அந்த திருவுருள் எப்போ கிடைக்கும்னாக்கா, ஞானம் வந்தால் கிடைக்கும். பெருமானுடைய திருவுருள் நம்ம வந்ததுனாக்கா நம்ம என்ன வந்ததுன்னு அர்த்தம்? ஞானம். ஆக இந்த முதல் அடியிலே இருக்கிறதுக்கு ஞானம். அந்த பெருமானுடைய திருவடி சேர்வதற்கு நமக்கு ஞானத்தை தரும். அந்த ஞானம்தான் என்ன செய்வதுன்னாக, முத்திக்கு சேர்வதை ஆக்கும். இப்போ முதலடி பாருங்க, சிவன் அந்தம் செல்கதிக்கோர் கண் சேர்வதாக்கும் என்றால், முத்தி அடைவதற்கு சேர்வதற்காக இருக்கின்ற ஒப்பற்ற கண்ணாகிய ஞானத்தை பெருமான் நமக்கு அருளுவான். அவர் தான் ஞானமாக இருக்கின்ற திருவடி. நம் இரண்டாவது வரியில நம் தம் கதி, சிவன் அந்தம் செல்கதி என்றது இல்லையா, அந்த சிவன், சிவனை தனியாக வச்சுக்கோங்க. நம் தம் செல்கதி, நாம் நம்முடைய, நம் தம் ரெண்டும் ஒரே சொல் தான். நம் தம் செல்கதிக்கு, நம் தம் கதி என்றது என்றால் நம்முடைய கதி. நம்தம், நந்தம் என்றால் நம்முடைய, நம் தம் என்பதுதான் நந்தம்னு வரும். நம் தம் செல்கதிக்கு, நம்முடைய கதிக்கு, நாம் அடையக்கூடிய கதி, அதற்கு கண் ஆதலாவது. சிவன் என்ன பண்ணுவார்? முத்திக்கு உரியதாக இருக்கின்ற ஞானத்தை கொடுப்பாரு. ரெண்டாவது அடியில் நம் தம் செல்கதிக்கு ஓர் கண்ணாக இருக்கிறார். நாம் செல்ல வேண்டிய கதிக்கு ஒரு கண்ணாக இருக்கின்றார். அப்படிப்பட்ட பெருமான் ரெண்டாவது அடியில். அப்போ என்ன பண்ணுவார்னா, நம் கதிக்கு செல்வோர் கொண்டாருனாக்கா, அவர் முத்திக்கு உரியாத ஞானத்தை மட்டும் கொடுக்க மாட்டார், அந்த ஞானத்தை அருள்வதற்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பார். நாம் செல்லுகின்ற கதிக்கு நம்ம கூடவே என்ன பண்ணுவார்? வழியாய் நிற்பார். கூடவே இருந்து உறுதுணையாக இருந்து இருப்பார். முத்திக்கு ஒப்பற்ற கண்ணாக இருப்பார். வழிகாட்டியாய் நிற்கின்ற ஒரு தன்மை குறிக்கிறது. மூணாவதில் இருக்கிற தனிச்சீவி, தனிச்சீர் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, சிவனந்தம் என்று. அந்தம் சிவன் சேரும் உருவுடையீர், இப்படி பிரிச்சுங்க அதை. அந்தம் சிவன், சிவன் அந்தம் என்பதை, அந்தம் என்றால் இறுதியிலே, சிவன் சேரும் உருவுடையீர்.
சிவனோடு சேர்கின்ற அந்தன் சிவன் சேரும் உருவுடையர் என்றால் முடிவிலே, அந்த முடிவிலே சிவன் சேரும் என்றால் இறைவனை சேரும் என்றால் அடையக்கூடிய குறிவுடையீர், முடிவுடையீர் என்றால் குறிக்கோளை உடையவராக இருப்பவர்கள். அந்தம் சிவன் சேரும் உருவுடையீர் என்றால் முடிவிலே சிவனை அடைகின்ற குறிக்கோளை உடையவர்களே. மூணாவது, செல் உருவுடையீர். பாருங்க, சேரும் உருவுடையீர், இந்த செல்லுன்னு இருக்கு இல்லையா, அந்த செல்லை முன்ன கொண்டாந்துருங்க. செல் உருவுடையீர் அவங்க என்ன ஆயிடுவாங்க, அந்த நிலைமை இவ்வளவும் இருக்கிற தன்மை அடைந்து விட்டேனால், இறைவனுடைய திருவருள் கிடைத்து விட்டால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நினைத்த இடத்தில் செல்லுவதற்கு உரிய உடம்பை பெற்றவர்களாக ஆகிடுவார்கள். அந்த தன்மை உடையவர்கள் என்ன நிலைமை வருவாங்க, நினைத்த இடத்திலே செல்வதற்கு உரிய உடம்பை பெற்றவர்களாக இருப்பார்கள். அதாவது செல் உரு உடையீர், நாம் நினைத்த இடத்திலே செல் உரு உடையீர்னு நினைத்த இடத்திலே செல்லுதற்கு உரிய உடம்பை பெற்றவர்கள். உரு என்பது உடம்பு, அந்த உடம்பு ஒளி உடம்புன்னு பேர். அது அந்த ஒளி உடம்பு உடையவர்களே செங்காட்டங்குடியில் மேல் சேரும். செங்காட்டங்குடி என்கின்ற தலத்திலே சேருங்கள். செங்காட்டங்குடி என்பது நமக்கு நல்லா தெரியும், சோழ நாட்டிலே இருக்கின்ற ஒரு தலம். ஆக மொத்தத்தில் இது என்ன சொல்ல வராருன்னா, இறைவனுடைய திருவருளை அடைய வேண்டும் என்பதற்காக இறைவன் தான் நமக்கு கண்ணாக விளங்குகின்றான். அவன்தான் ஞானத்தை கொடுக்கின்றான். அந்த ஞானத்தை கொடுப்பது மட்டுமல்லாமல் அந்த ஞானத்தை வைத்து பெருமானுடைய திருவருளை செய்வதற்காக நாம் செய்கிற முழுவதற்கு வழித்துணையாக இருந்து கொண்டிருக்கின்றான். அப்படிப்பட்ட பெருமானை அடைய வேண்டுமென்றால் நாம் விடாமுயற்சி உடையவராக இருக்க வேண்டும். அந்த தன்மை உடையவளாக இருக்கின்ற நீர்கள் செங்காட்டங்குடியிலே இருக்கின்ற பெருமானை சேருங்கள். சேர்ந்தினால் அவனை எல்லாவற்றையும் நாம் அடையலாம் என்கின்ற ஒரு குறிப்பு. முடிவில் அடையக்கூடிய முத்திக்கு ஒப்பற்ற கண்ணாகிய, இப்போ நான் சொன்னதனுடைய ஒரு குறிப்பாக மொத்தம் சேர்த்து சொல்லிடுறேன். முடிவில் சிவனை அடையும் குறிக்கோளை உடையவர்களே முடிவில் அடையக்கூடிய முத்திக்கு ஒப்பற்ற கண்ணாகிய ஞானம் சேருவதை ஆக்குபவனும், முதலடிக்கு நாம் அடையக்கூடிய கதிக்கு கண்ணாகிய வழிகாட்டியாக நிற்பவனும், சோழ நாட்டு தலமாகிய செங்காட்டங்குடியில் அருளும் இறைவரை அடைக்கலமாக அடையுங்கள். ஒன்றும் இல்லை, சிவனுடைய திருவடியை சேருங்க. சேர்ந்தால் அவன் என்னெல்லாம் செய்வான்னா, திருவடியை அடைவதற்கு உண்டான வழிகாட்டுதாக இருப்பான். ஞானத்துக்கு வித்தாகிய தன்மையை அவன் கொடுப்பான். அந்த பெருமானை நீங்கள் சேர்ந்து அடைய வேண்டும் என்கின்ற ஒரு தன்மை நிறைய இந்த பாடலில், அதாவது இந்த நூலில் அதாவது பெருமான் வீட்டிலிருந்து அருள் பண்ணுகின்ற தலங்களை நிறைய சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது தட் இஸ் 70வது பாட்டு. செல்லும் அளவும் சிதையாமல் சிந்திமின், செல்லும் அளவும் சிவன் உம்மை செல்லும் திருமீச்சூர்க்கு ஏறவே செங்கன் ஏரூரும் திருமீச்சூர் ஈசன் திறம். இதோட ஒரு சொல்லும் ஒரு பொருள் இருக்குது. செல்லும் அளவும் சிதையாமல் சிந்திமின், அளவும் சிதையாமல் சிந்திமின் நமக்கு சுலபமாக பொருள் வந்துடும். அளவும் சிதையாமல் செல்லுமின், இந்த செல்லும் என்பதற்கு இயன்ற வரையிலே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முடிகின்ற அளவிலே சிதையாமல் சிந்திங்க. அங்கே தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சிந்திக்கிறதுக்கு மனசு இருக்குது, அப்பப்போ உட்காந்து சிந்திக்க முடியுது. சிதையாமல் சிந்திப்பது தான் என்பது நம்மக்கிட்ட முடியலை. அதுக்கு என்ன வேணும்னாக்கா பெருமானுடைய திருவருள் வேண்டும். ஆக செல்லும் அளவும் சிதையாமல் சிந்துமின், செல்லும் அளவும் சிவன் உம்மை. இந்த உம்மை என்பதுக்கு செல்லும் என்பது 2வது அடியிலே இருக்கிற செல்லு எது வரைக்குமா, நீவீர் மேலும் செல்லும். சிவனை இயன்ற வரையிலே நீங்கள் விடாமல் மனசு சிதைவி இல்லாமல் சிந்திப்பீர்களே ஆனால், செல்லும் அளவு என்பது நீவீர் மேலே செல்லும் அளவும், அதாவது பிறவியிலே இருந்து நீங்கி திருவருள் பேருக்கு செல்லுகின்ற அளவிலே உடனாக இருந்து,
உடனாக இருக்கிறான் பெருமான் சொல்லுவாங்க இல்லையா, அந்த உடனாக இருக்கின்ற ஒரு தன்மையிலே செல்லும் அளவும் சிவன் உம்மை. இந்த சிவன் உம்மை என்பதை நாம் உம்மோடு என்று பொருள் கொள்ள வேண்டும். இப்போ பாருங்க, மேலே செல்லும் அளவும் சிவன் உம்மோடு. இப்போ நாம கிட்ட பெருமான் எதிர்பார்க்கறது என்ன கேட்குறாரு, என்னை சிந்தனை செய்யுங்கப்பா. அதனால தான் திருமுறையில் சொல்லிட்டு இருக்கிறாங்க, சிந்தனை நிந்தனக்கு ஆக்கி. அந்த சிந்தனையை நிந்தனக்கு ஆக்கிட்டாக அவன் பார்த்துக்கிறான், உடனே இருக்கிறான். எது வரைக்கும்? கதி அடையும் வரையிலும் இருக்கிறான். ஆக செல்லும் அளவும் சிவன் உம்மை செல்லும் உம்மோடு செல்லும் திருமீச்சூர்க்கு ஏறவே. திருமீயச்சூர், திருமீயச்சூர் என்று சொல்லுவாங்க. திருமீச்சூர் இங்கே யாப்பு கருதி போட்டிருக்கிறாருங்க. ஏன்னா கடைசி வரியில் திருமீச்சூர் இருக்கிறதுனால திருமீச்சூர் இருக்கிறாரு. சோழ நாட்டு தலம் திருமீச்சூர், திருமியச்சூர், திருமீச்சூர் சோழ நாட்டலம். ஏறவே, ஏறவே என்பதற்கு ஒரு பொருள் இருக்குது. ஊர்தியாக உடைய மங்களம் மேம்பாட்டு மிகுகின்ற ஈசனோட திறத்தை இயலுமளவும் சற்றேன் சோழ நாட்டில் உள்ள திருமியச்சூர் என்கின்ற தலத்தில் அடைந்து. இப்போ ஏறவே என்றால் அங்கே அடைந்து, திருமியச்சூர் என்கின்ற தலத்திலே நீங்கள் அடைந்து பெருமானை சிந்தனை செய்து கொண்டிருங்கள். அவர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அவரை சிந்திச்சிங்கன்னா அவர் உம்மோடு கூடவே கடைசி வரைக்கும் இருப்பார். அந்த பெருமானை நீங்கள் அடையுங்கள். திருமீச்சூர் ஏறவே, திருமீச்சூரில் இருக்கிற பெருமானை செங்கண் ஏரூரும், செங்கண் உடையதாக இருக்கின்ற ஏறு. ஏருக்கு ஒரு அடைமொழி கொடுக்குற போது செங்கண் ஏறுன்னு சொல்லுவாங்க. அந்த செங்கண் ஏறு ஊரும், இந்த ஏறு என்பது ரெண்டாவது ஏறு இது பார்த்தீங்களா, மூணாவது அடியில் ரெண்டாவது இருக்கிற ஏறு என்பது அந்த இடபத்தை குறிக்கிறது. அந்த இடபத்திலே இருந்து பயணம் செய்கின்றவராக இருக்கின்ற இடபம் ஊர்தியாக இருக்கின்ற பெருமான் திருமீச்சூர் ஈசம் திறம் என்றால், இந்த திருமீச்சூர் என்பது திரு மீச்சு ஊர்னு பிரிச்சுக்கணும். அங்கே திருமீச்சூரில் இருக்கிற பெருமான் எப்படிப்பட்டவர் என்பதற்கு ஒரு அடையாளம் சொல்றார். அந்த பெருமான் திரு மீச்சு ஊர். திரு என்பதற்கு மங்களம், மீச்சு என்பதற்கு மேம்பட்டு. மீச்சு என்றால் மீச்சுரமா, என்ன மீச்சுரமா பேசுறியே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பழைய சொல்லு, அதெல்லாம் நம்ம வழக்காடில் இருக்கிற தமிழ் சொல்லு தான் அது. மேம்பட்டு மிகுகின்ற ஈசன் அந்த பெருமான் எங்க இருக்கிறாரு, மேம்பட்டு இருக்கின்ற ஈசன். அங்கே என்ன, அந்த ஊரில் திரு என்றால் மங்களம் மேம்பட்டு இருக்கின்ற ஈசன். திருமீச்சூர் என்ற தலத்திலே இருக்கிற பெருமான் மங்களம் மேம்பட்டு இருக்கின்ற ஈசன். அந்த பெருமானுடைய திறத்தை, அந்த திறன் என்பதை முன்ன கொண்டாந்துருங்க. இப்போ பெருமானுடைய திறத்தை செல்லும் அளவும் சிதையாமல் சிந்தியுங்கள். பெருமானுடைய திறத்தை சிந்தியுங்கள் என்பது தான் இங்கே திறம் என்பது. பெருமானுடைய திறம் என்ன, அதை கற்றுக்கிறதுக்கு தான் திருமுறைகளை படிக்கணும், அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் பெரிய புராணம் படிக்கணும். அவர் திறம் என்பது என்னன்றது தான் வரிசா சொல்லிக்கிறேன். அவர் திருமால் பிரம்மாவால் கண்டுபிடிக்க முடியாதவர், அதாவது ஏறி இருக்கிறவர், இது கண்டத்திலே உடையவர் என்பது பெருமானுடைய செய்திகள் எல்லாவற்றையும் சொல்கிறது. பெருமானுடைய திறம் என்றால் தன்மை, அவருடைய மேம்பாடுகள் என்கின்ற செய்தியெல்லாம் இருக்கின்ற பெருமானை நீங்கள் சிந்திப்பீராக என்கின்ற செய்தி. ஷார்ட்டாக சொல்லணுன்னாக்கா அதுக்கு சுலபமான ஒரு குறிப்பிட, சோழ நாட்டில் உள்ள திருமியச்சூர் என்கின்ற தலத்தை அடைந்து செங்கன் ஏற்றினை ஊர்தியாக உடைய மங்களம் மேம்பட்டு மிகுகின்ற ஈசனது திறத்தை இயலுமளவும் சற்றேனும் சிதைவுபடாமல், இங்கே அதான் முக்கியம், இது சற்றேனும் சிதைவுபடாமல் சிந்திப்பீர்களாயின் நீவீர் மேலே செல்லும் அளவும் சிவன் உம்மோடு இருந்து உடன் வந்து அருள்வான். அங்கே பெருமானுடைய தயவு எவ்வளோ இருக்குது பாருங்க. அவர் நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்கறது, என்னை கொஞ்சம் சிந்திப்பாடா, என்னை கண்டுக்கப்பான்றார் அவர். நம்ம அவரை கொஞ்சம் கண்டுக்கணும்னு ஆரம்பிச்சோம்னாக்கா அவர் நம்ம தொடர்ந்து தொடர்ந்து தருவார். அந்த தன்மை அவர்கிட்ட இருக்கிறது என்பது அருமையான செய்தி. 71வது பாடல். திறமென்னும் சிந்தை தெரிந்து உம்மை காணும், திறமென்னும் சிந்தைக்குள்
சிந்தைக்கும் ஆமே திறமென்னும் சித்தத்தீர் செல்வத்திருக்கடவூர் சேர்கின்ற சித்தத்தீரே செல்லும் நீர். இதில் முதலடியில் இருக்கிற திறம் என்னும் சிந்தை தெரிந்து உம்மை காணும். உண்மையிலே வலிமையுடைய உள்ளமானது உம்மை தெரிந்து காணும். சிந்தை தெரிந்து உம்மை காணும். எந்த சிந்தையாது? திறம் உடையதாக இருக்கிற சிந்தை உம்மை தெரிந்து காணும். இப்படி பிரிச்சுக்கலாம் பாருங்க. திறம் என்னும் சிந்தை என்றால் திறமை உடையதாக இருக்கின்ற சிந்தையானது உம்மை தெரிந்து காணும். இப்போ இதெல்லாம் முன்ன பாட்டெலாம் சொல்லின்னு வந்த செய்தி தான் அது. பெருமானை எவ்வாறு அடைய வேண்டும் என்கின்ற அருளாளர்கள் சொல்லி இருக்கின்ற வழிமுறையிலே இருந்து தெரிந்து உம்மை காணும். திறம் என்னும் சிந்தைக்குமாமே. அந்த காணும் திறம் உம்மை ஆராய்ந்து அறியும். அவ்வாறு இன்றி திறம் என்னும் சிந்தைக்கும் ஆமே என்பதற்கு யான் வலிமை உடையவன் என்று நினச்சிக்கிட்டு இருந்தா போச்சு. அங்கதான் திருமால் பிரம்மாவுக்கு வந்ததே வம்பு. உண்மை நீதான் திறம என்று சிந்தை செய்து தெரிந்து உம்மை காணும் திறமுடைய சிந்தைக்கு நீ காணப்படுவாய், காண முடியும். ஆனா திறம் என்னும் சிந்தைக்கு என்னாக்கா நான் தான் திறம் படைத்தவேன் என்று தன்முனைப்புன்னு பேருங்க. தன்முனைப்பு இல்லாமல் பெரியவன் எல்லாம் வல்ல பெருமான் சிவபெருமான் என்று எவர் நினைத்து செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு பெருமான் திருவருள் கிடைக்கும். ஆனால் நாம் தான் திறந்தவன் என்று இந்த திறம் என்னும் சிந்தை என்பது தாம் திறமை படைத்தவன் நானே சிறந்தவன் என்று எவர் நினைக்கின்றார்களோ அந்த சிந்தையால் ஒன்று அறிய முடியுமா? அறிய முடியாது. அதான் சொல்றாரு, சிந்தை தெரிந்து உன்னுடைய திறத்தை அறிந்துகின்ற உண்மையால் காண முடியும். ஆனால் தன்னையே திறமை உடையவன் என்று நினைத்து கொண்டிருக்கிற பெருமானால நினைக்கின்ற சிந்தை உடையவர்களுக்காக காண முடியுமோ? ஆமே என்றால் ஆமோ, காண முடியாது. திறமென்னும் சித்தத்தீர், அந்த அடுத்தது திறமன் என்று சொல்லியிருப்பாருங்க. திறமையுள்ள சித்தத்திற்கு திறம் என்னும் சித்தற்கு என்றால் அவ்வாறின்றி திறம் என்னும் சிந்தைக்கும் ஆமே. அதாவது யான் அன்புடையன் என்று வாழா தற்புரிமை பேசிக்கொள்கின்ற உள்ளத்திற்கு அது கூடுமோ கூடாது. அங்கே அடுத்தது தனிச்சேரில் தொடங்கினா அதை எடுக்கணும். இந்த தனிச்சேருக்கு திறம் என்பது இருக்கிற தனிச்சேரில் இருக்கிற திறம், அந்த திறம் என்பது வலிமை. வலிமை என்பது திறம் என்னும் சிந்தைன்னு சொல்கிறோம் இல்லையா, வலிமையுடைய மனத்தை ஈர்க்கின்ற திருக்கடவுர் சேருமா. இந்த திருக்கடவுருக்கு வரப்போறாரு. இந்த திறம் என்னும் என்கின்ற சொல்லு திருக்கடவுர் சேரப்போது. இந்த தனிச்சேரி இருக்குது இல்லையா, அந்த திறம் என்னும் என்பதற்கு திறம் என்பதற்கு வலிமை. இந்த முதல் ரெண்டு திறமைன்னு சொல்லியா போச்சு. திறமையுடைய உள்ளத்தோடு பெருமானை அடைவதற்கு முயற்சி செய்ய என்பது முதல் திறம். ரெண்டாவது திறம் என்றால் யாமே திறமை உடையவன் என்னாலே எதுவும் முடியும் என்கின்ற தன்முனைப்பு. மூன்றாவது இருக்கிற திறம் என்பது வலிமை. இடையூறுகளையெல்லாம் கடக்கின்ற வலிமை உடைய மனத்தை ஈர்க்கின்ற திருக்கடவுர் சேரும் சித்தத்தீரே. என்ன செய்யணும்? இடையூறுகளை எல்லாம் கடைகின்ற வலிமை எப்போ கிடைக்கும்? திருக்கடவுரிலே இருக்கின்ற பெருமானை அடைந்தால் கிடைக்கும். ஏன்னா இந்த திருக்கடவுர்னு ஏன் இந்த விஷயத்துக்கு சொன்னார்? திறமென்னும் சிந்தை உடையவருக்கு வழி கொடுக்கணுன்னாக்கா அந்த திறமை வேணும், திறம் வேணும். யார்? மார்க்கண்டேயர். புராணம் பெரிய நிலமான புராணம் அது. இன்னைக்கு வெளியே உனக்கு முடிஞ்சு போகுதுலான்னு அப்பா அம்மா அழுதுகிறாங்க. ஏமா நீ அவ்வளவு கவலைப்படுறீங்க? நான் யமன் இடத்துலேருந்து என் உயிரை மீட்டுன்னு வரேன்னு சொல்லிட்டு ஒரு திறம் என்னும் சிந்தையோடு போனார். திறம் என்னும் சிந்தையோடு போனார் மார்க். அதனால்தான் அந்த திருக்கடவுரை கொண்டாந்தாங்க. அங்கே போய் நின்று பெருமான்கிட்ட சொன்னார். நாங்களாம் புராணங்களில் பேசுகிற போது பேசுவாங்க, இதில் பாடியிருப்பாங்க, கீர்த்தனையில் பாடிக்கணும். ஐயனே நான் என்ன செய்குவேன் கடையுரீசமெய்யனே நான் என்ன செய்குவேன் வெய்ய மாமலை செய்யலாளர்கள் வந்து நிற்கிறார்
எய்கிறேனுதோ பாசமென்குரையனே நான் என்ன செய்குவேன் கடையூரீசா அப்படின்னா. ஆனால் அது மார்க்கண்டேயருக்கு அந்த திறம் என்னும் சிந்தை இருக்கிறது. அதுக்காக தான் சொல்றாரு, திறம் என்னும் அந்த துண்டு சீரில் சித்தத்தீர் செல்வ திருக்கடையூர். அந்த திறம் என்னும் சித்தம் இருக்கின்றவர்கள் அடைகின்ற தன்மை உடையதாக இருக்கின்ற இந்த மார்க்கண்டேயர் சரித்திரத்தை கூட அப்படி ஷார்ட்டாக அவர் சொல்லியிருக்காரு. சித்தத்தை உடையவர்கள்லாம் திருக்கடவுர் சேர்கின்ற சித்தத்தீரே, திருக்கடவுர் என்கின்ற தலத்திற்கு நீங்கள் எல்லாம் விருப்பம் போல் நீங்கள் செய்யுங்க. சித்தம் என்பது இங்கே விருப்பம், விருப்பத்தோடு அங்கே செல்லுங்கள். திருக்கடவுரிலே சென்று விருப்பத்தோடு இருந்து இறைவனுடைய திருவடியை சேருவதற்கு முயற்சி செய்யுங்கள். ஆகையினால திறம் என்பதை இந்த இடத்துல ஒரு 3 முறை 4 முறை போட்டு அருமையாக சொல்லியிருக்கிறாரு. திறம் என்ற சொல்லையே வைத்து, திறம் என்று முதலில் என்ன சொன்னார், இறைவனுடைய திருவிடையை அடைவது வேண்டும் என்கின்ற திறத்தை உடையவராக இருக்கின்றவர்களே, நீங்கள் நான் தான் திறம் உடையவன், என்னால் எல்லாம் முடியும்னு நினைக்காதீங்க. ஆனால் பெருமானுடைய திருவடியே நமக்கு சித்தம் திறம் உடையது என்றும் அவனை சேர்ந்தால் எல்லாம் அடைய முடியும் என்கின்ற தன்மை உடையவராக இருப்பீர்களே, நீங்கள் சேர்ந்து அந்த சிவன் உம்மோடு அருள் பண்ணுவான். நீங்கள் திருக்கடவுர் செல்லுங்கள் என்று சொல்கிறார். திறமையுள்ள உள்ளத்திற்கு அடையாளம் சிவபெருமானுடைய பெருமையை உணர்ந்து அவனை பற்றுதலே என்பது. இந்த திறம் என்பது ஒட்டுமொத்தமாக இந்த 3க்கும் சேர்ந்து திறம்னா என்னன்னாக்கா, நாம் வலுவுடையவோம் என்பது நினைப்பது இல்லை. அடுத்தது, நாம் பெருமானை அடைவதற்கு நம்முடைய முயற்சியினாலே முடியும் என்பது இல்லை. ஆக திறம் என்பதற்கே எது என்றால், இங்கே அவனுடைய பெருமையை உணர்ந்து, இறைவனுடைய பெருமையை உணர்ந்து பற்றுதல் என்றுதான் இங்கே திறம் என்று பெயர். அடுத்து 72. இந்த பாடல்ல எளிமையா இறைவனுடைய பெருமையை சொல்லியிருக்கார். இறைவனுடைய பெருமையை ஷார்ட்டா சொல்லி முடிகிறாரு. நீரே எருதேரும் நின்மலனார் ஆவீரும் நின்மலன், மலத்துக்குள் அடுங்கப்படாதவன். பாருங்க, போட்டு நீரே எருதேரும் நின்மலனார் ஆவீரும் நீரே நெடுவானில் நின்றீரும் நீரே நெருப்பாய தோற்றத்து நீள் ஆரம் பூண்டீர் நெருப்பாய தோற்றம் நிலைத்து. இந்த இடத்துல நீரே எருதேரும் நின்மலனார் ஆவீரும். இங்கே நீரே என்பது நீர் ஏய் எருதேரும் நின்மலர் ஆவீரும். எருது ஏறும் நின்மலனார் ஆவீரும் நீரே. இப்படி வச்சுங்க, எருதேரும் நின்மலனார் ஆவீரும் நீரே. எருதிலே ஏறி செல்லுகின்றவராக இருக்கின்ற மலத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவரும், பெருமான் மலத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், ஆனால் எல்லாருடைய மலத்தையும் நீக்குபவர். ஆகையினால நின்மலன் என்றால் மலம் அற்றவர், ஆவீரும் நீரே. முதல் அடியில் ரொம்ப சுலபமாக போச்சு. நீரே நின்மலனார் ஆவீரும், சரியா போச்சு. நீரே நெடுவானில் நின்றீரும். அது நெடுவானில், இயற்கையில் நெடுவானில் நின்றீரும் என்பதுக்கு வானத்திலே இருந்து, அதாவது எல்லாருடைய கருத்தினிலும் இயமாமல் மேலாக பரம்பொருளாக இருக்கின்ற பெருமான் என்பது நீரே என்பது. அடுத்தது சிவபெருமானுடைய திருமேனி கடைசி வருவார், நெடுவான் நின்று நீரே. இந்த தனிச்சீரில் இருக்கிற நீரை தான் கொஞ்சம் பிரிக்கணும். வானளாவிய பெருமை உடையவதாக இருந்து அருள்கின்ற தன்மை உடையவராக இருக்கின்றவரும் நீர் தான். 2 வரி முடிஞ்சு போச்சு. நீரே என்பதற்கு இந்த நீரு ஏய் பிரிச்சுங்க. இந்த நீரு என்பதற்கு வல்லினரு வரும், வல்லினரு தான் வரணும் நீரு என்பதற்கு. ஆனால் இங்கே என்ன போட்டு வச்சுக்குது, இடையினரு போட்டுருக்குது, இடையினரு போட்டுருக்குது. இது எப்படி பிரிச்சா, நீரு ஏ என்றால் எதுகை நோக்கி. முதல் படத்தில் இந்த முதல் அடியும் 2வது அடியில் இருக்கிற நீர் என்பதனால அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கிறாரு. அந்த நீரு என்று பொருள் கொள்ளுங்க. நீரு ஏய் அப்படி பிரிச்சுங்க. நீரு ஏய் நெருப்பாய தோற்றத்து நீளாரம் பூண்டீர். இது பெருமானுடைய
ஒரு தனித்தன்மை அவரால் தான் முடியும். இதை நீரு ஏய் நெருப்பு ஆகிய தோற்றம் பெருமான். நீரு ஏய் நெருப்பு ஆகிய தோற்றம் என்றால் நீரு பூத்த நெருப்பு போன்ற உருவம் பெருமான். நீரு ஏய் நெருப்பான தோற்றம் பெருமானுடைய தோற்றத்தை இங்கே சிறுமா இப்படி பேச. நீரு ஏய் நெருப்பாய தோற்றம் நீள் ஆரம் பூண்டீர். நீன்ற தலைமாலையை பூண்டார். இந்த ஆரம் பெருமானுக்கு இருக்கிற பெருமையான ஆரம் என்பது பெருமானுக்கு இருக்கிற ஆரம் எலும்பு மாலையும். நீள் ஆரம் பூண்டீர். நீள் ஆரம் என்பது எலும்பு மாலையும் தலை மாலையும் அணிந்து இருக்கின்ற பெருமானே என்ன செய்கிறாரு? நிலைத்து நிலைக்க பெற்று இருக்கின்றீர்கள். நிலையாக இருக்கின்ற ஒரு நீர் தான் எல்லாரும் நிலையை அடைவது என்பதற்காகவும் இருக்கின்ற பெருமான். இந்த நிலைத்தி என்பதற்கு நிலைக்க பெற்று இருக்கின்றீர்கள். ஒன்றும் இல்லை, மூணே விஷயம் தாங்க சொல்றாரு. எருதேறும் நின்மலனார் ஆவீரும் நீரே. எருதி ஏறும் நின்மலனார் ஆவீரும் நீரே. நெருப்பாய தோற்றம் நிலைக்க பெற்று நெடுவானில் நின்றீரும் நீரே. இந்த ரெண்டு செய்தி தான் இதில் சொல்றாரு. அடுத்தது 73. மூணாவது பாடல். நிலைத்து இவ்வுலகனைத்தும் நீரேயாய் நின்றீர். நிலைத்து இவ்வுலகனைத்தும் நீரே நிலைத்தீர காணப்பேரீங்கங்கை சூடி நீர் கங்காளீர் காணப்பேரீர் கங்கையீர். கொஞ்சம் சிக்கலான பாட்டு தான் அது. நிலத்து இவ்வுலகனைத்தும் நீரேயாய் நின்றீர். இங்க காணப்பேரீர்னு தொடங்கிடலாம். காணப்பேரீர் என்கின்ற அடியை தனியாக வச்சுட்டு முதல் அங்கேருந்து வரிக்கலாம். காணப்பேரீர். காணப்பேர் என்கின்ற தலத்திலே இருக்கின்ற பெருமானே இவ்வுலகனைத்தும் நீரேயாய் நிலைத்து. இந்த உலகனைத்தும் நீரேயாய் நிலைத்து. பெருமான் எப்படி இருக்கிறாரு? இந்த உலகம் முழுவதுமாக தானாக இருக்கின்றார். உலகத்திலே இருக்கின்ற பொருள்கள் அனைத்தையும் சிவமாக காணுகின்றவர்கள் தான் அடியார்கள். ஆக இந்த உலகத்திலே காணப்படுகின்ற அனைத்தும் நீரேயாய் நிலைத்து. நீரேயாய் நிலைத்து இந்த உலகனைத்திலும் காணப்படுகின்ற இருக்கின்ற பெருமான். இந்த ரெண்டு வரைக்கும் பொருள் சரியா போச்சு. இவ்வுலகனைத்தும் நீரேயாய் நிலைத்து நிற்கின்றீர். இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா பொருள்களுமாக இருக்கின்றீர். நீ நிலைத்து மட்டும் இல்லை, இந்த உலகத்திலே இருக்கின்ற எல்லா பொருள்களுமாக நிற்கின்றீர். அடுத்தது நீரே காணமாகிய கற்பகச்சோலை இடத்துள்ள பெரிய குளிர்ந்த கங்கையை சூடினீர். காண பேரீங்கங்கைன்னு பேர். கற்பகச்சோலை அதாவது கங்கை வான கங்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா? வானத்திலே இருந்து எழுந்தது தானே. இந்த வானம் என்பது கற்பக நாடுன்னு சொல்லி ஒரு கொள்ளுகின்ற ஒரு புராணத்திலே இருக்கின்ற ஒரு செய்தி. இந்த கற்பக நாட்டிலிருந்து வந்து இந்த கற்பகம் என்பது என்னன்னாக்கா கற்பகங்கள் சோலைகள் சூழ்ந்த இடம். அந்த காணம் என்பதற்கு இந்த மூணாவது அடி இருக்கிற காணம் என்பது காடு. காணம் என்பதற்கு காடு. என்ன காடுன்னா கற்பக காடு. கற்பக சோலைகள் இருக்கின்ற அந்த இடத்திலே இருந்து ஈங்கங்கை என்றால் இழிந்து வந்ததாக இருக்கின்ற. ஆக மேலே இருந்து வந்த மேல் உலகத்திலே இருந்து வந்த வானகங்கைன்னு பேர். அது வேற ஒன்றும் இல்லை. அந்த வானம் என்பதற்கு தான் இவர் என்ன சொல்றாருன்னா கற்பக நாட்டிலே இருந்து மேலிடத்திலே இருந்து காணம் என்கின்ற கற்பக சோலையிலே இருந்து வருகின்ற கங்கை சூடி நீர். அந்த கங்கை எப்படி வந்ததுன்னு ஒரு சந்தேகம். அதுக்கு ஒரு அடையாளம் கொடுக்குறாரு. அதுதான் இந்த தனிச்சீர்ல பாருங்க. நிலைத்து ஈர. அந்த கங்கை எப்படி வந்துதான் அழிக்க வந்ததுன்றார். நிலை தீரும்படியாக வந்த கங்கையை. அந்த கங்கை எப்படி வந்தது?
அழிக்கும்படியாக வந்த கங்கை என்பதற்கு, அந்த நிலை தீர என்பதற்கு அழிக்க வந்த கங்கையை சூடினீர். அடுத்தது இங்க இந்த கங்கை இங்க வந்துட்டு உடனே பெருமானுடைய கிட்ட வந்துட்டு உடனே அது என்ன போச்சான், குளிர்ந்த கங்கையா மாறி போச்சான். அடுத்த வரியில சொல்ல போறாரு, ஈங்கங்கை சூடினீர் கங்காளீர். கங்காளீர் என்பது பெருமானும் கங்காளையும் தரித்தவன். கங்காளினீர் காணப்பேரீர் கங்கை. காணப்பேர் என்பது பாண்டி நாட்டிலே இருக்கிற ஒரு தலம், திருக்காணப்பேர். காணப்பேர் ஈங்கங்கையீர். காணப்பேரீர் கங்கையீர் என்பது இந்த கங்கை குளிர்ந்த கங்கை ஆகிப்போச்சான் பெருமானுடைய திருவடிக்கு வந்த பிறகு. அங்கிருந்து வருவது அழிக்கும் தன்மையாக இருந்த கங்கை பெருமானை குளிர்த்துகின்ற தன்மை உடையதாக இருந்தார். அந்த பெருமான் கையிலே கபாலத்தை கொண்டா இருக்கிறார். அது எப்படி பிரிச்சுக்கணும் பாருங்க, கடைசி வழியில நீரே காணப்பேர் ஈங்கங்கை சூடினீர். நீரே காணப்பேர் ஈங்கங்கை சூடினீர் கங்காளம் தரித்தீர் கபாலத்தை கையில் கொண்டு உள்ளவராக இருக்கின்ற பெருமீர். இந்த இரண்டாம் அடியில இந்த முதலில் நிலைத்த என்கின்ற ஒரு சொல்லு இருக்கு பாருங்க. இரண்டாம் அடியில முதல்ல இருக்கிற நிலைத்த என்கின்ற ஒரு சொல்லு, அதிலே ஈற்று அகரம் தொகுக்கலாயிற்று. ஈற்றிலே இருக்கின்ற அகரம் தொகுத்தலாயிற்று. அதாவது நிலைத்த என்கின்ற வருது இல்லையா, நிலைத்தன்னு வரணும் இல்லையா. ஆனால் இங்கே என்ன இருக்குது, நிலைத்துன்னு இருக்குது. அப்போ எது நின்று போச்சு, நின்று போச்சு. அந்த அகரத்தை தொகுத்து சொல்லிட்டாரு. ஆகையினால நிலைத்து இவ்வுலகனைத்தும், நிலைத்து இவ்வுலகனைத்தும் என்பதற்கு பிரிச்சுக்கணும் நம்ம. அப்புறம் நிலைத்து உலகனைத்தும், நிலைத்த இந்த உலகம், உலகமானது நிலை பெற்ற உலகமாக இருக்கிறது. நிலைத்த இந்த உலகம் என்பது தான் இருக்குது அந்த தொகுத்தது. அடுத்து வந்துகிற உலகனைத்தும் என்று சொல்லுறது பார்த்தீங்களா. உலகனைத்தும், உலகனைத்தும் என்பதிலே உலக அனைத்திலும்னு அர்த்தம். உலகு அனைத்திலும், இந்த அனைத்திலும் என்பது ஏழாவது விரிக்கைன்னு போட்டுக்கிறாரு. அந்த ஏழாவது விரிக்கைன்னு சொன்னால் என்ன பண்ணணும்னாக்கா ஓமை. அந்த 1, 2, 3 என்பது வந்து போச்சு. நானே இலக்கணம் நடத்தி ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. இல்லை ஏழாவது விரிக்கைன்னா எங்களுக்கு தமிழாசிரியர்களுக்கு இப்போ நிலையில் கண்டிப்பாக தெரியும். ஓம உருவு, அந்த ஐயாளுக்கு இன்னது கண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த ஓமையெல்லாம் ஏழாவது ஓமையை விரிச்சு கொள்ள வேண்டும் என்பது மறந்து போச்சு, தெளிவாக இல்லை. ஆக இது ஏழாவது, இவர் தான் இந்த அருணையாருக்கு இருக்கிறது தான் ஏழாவது விரிக்க. இதை 3ஆவதாக கொள்க, இதுவும் வரும்னு சொல்லுவாங்க. ஆக நீரே கபாலத்தை கையில் கொண்டு இருக்கிற பெருமானே, இங்கே ஏழாவது விரிக்க. இந்த இலக்கணம் 2 இருக்குதுன்னு அது இருக்கக்கூடாது, இருந்தாலும் வர வேண்டும்னு ஒரு செய்தி சொல்லணும்னா அந்த தனிச்சேரியிலே இருக்குது பார்த்தீங்களா. நிலைத்து, நிலைத்து என்பது தேங்கி, தேங்கி. ஈர என்பது அழிக்க. இந்த கங்கையினுடைய தன்மை அது, நிலைத்து ஈர. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இவை கங்கையினுடைய செயல்கள். இதில் நான் ஈரக்கண்டும், அது அழிப்பதற்காக வந்தும் நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்களுடைய ரிலேஸ் விடுங்க. அடுத்தது காணம் என்பது நன்றாக தெரியும், கற்பகம் சோலை. அவ்விடத்திலே உள்ள பெரிய குளிர்ந்த கங்கையை நீரே சூடினீர் என்றால் கங்கை. கங்கையீர் என்றால் கபாலத்தை கையில் கொண்டுள்ள பெருமானே. என்ன ஞாபகம் வரவே மாட்டேன். அந்த 7 முதலாவதுக்கும் 8ஆவதுக்கும் கிடையாது, ஞாபகம் வரல. இவரு வேற்றுமை உருவு, 2ஆம் வேற்றுமை 3ஆம் வேற்றுமைன்றது. முதல் வேற்றுமைக்கு உறுப்பு கிடையாது, 2ஆம் வேற்றுமை கிடையாது, 8ஆம் வேற்றுமை கிடையாது. 8 வேற்றுமை உறுப்புகள் ஐ, ஆல், கு, இன், அது, கண். ஓமை உருவு, ஓமை உருவு அதுதான் இப்போ வந்தது. இந்த இடத்துல 7ஆவது விரிக்கைன்னா 7ஆவது ஓமை உருவு கண் என்கின்ற ஓமை உருவு விரிக்கைன்னு சொல்லிட்டாரு. எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவர் சீனிவாசன்றவர், நகராட்சி பள்ளியில் படித்தேன் நான். அப்போ சீனிவாசன்றவர் இங்கிலீஷில் ரொம்ப கெட்டிக்காரு. நகராட்சி அலுவலகத்தில்
மேனேஜராக இருந்தவர். ஆங்கிலம் வந்து பெரும்பாலும் அந்த பிரிட்டிஷ் பீரியட்லேயே அவர் அங்கே வேலை செஞ்சவர். ஆங்கில கடிதங்களை அருமையாக சொல்லி சொன்னால் தட்டச்சிலே மிகச்சிறந்தவர். டிரான்ஸ்லேஷன் வேணுன்னா கூட சேர்மன்லாம் வந்தாங்கன்னா கூட அவர்கிட்ட இருந்து கேட்டு படித்து அப்படி செய்வாங்க. ஆனால் அவர் தமிழாசிரியர், புலவர் பட்டம் பெற்றவர். பாலசுந்தர நாயக்கர்கிட்ட தான் அவர் படித்தார். ஆங்கிலத்தில் இருந்து படிச்சுட்டு போய் ஓம ஒரு இல்லை அது வராது. இல்லை அப்புறம் அது பார்க்க சொல்கிறேன். இது அந்த ஐயாளுக்கு இன்னதுக்கு தான் 7ஆம் வேற்றுமை உறுப்பு. முதல் வேற்றுமை உறுப்புகளில் வந்து 7 தான், 8 தான். முதலுக்கும் 8க்கும் கிடையாது, முதலுக்கு 8ம் கிடையாது, 1க்கும் 8ம் கிடையாது, மேலே இருக்குது. சரி, நாளைக்கு நான் அது தெளிவாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஈரம் அவர் அந்த பாலசுந்தர நாயக்கிட்ட படித்தவர், இங்கிலீஷில் நாலேஜ் வந்து வந்தவர். ஆனால் அவருடைய திறமையை சொல்ல போனாங்க, எனக்கு பியூசி படிக்கிற போது இங்கிலீஷ் டியூஷன் எடுத்தார். எனக்கு நான் படிக்கிற போது இங்கிலீஷுக்கு டியூஷன் எடுத்தார். தமிழ் ஆசிரியராக இருந்தவர். நான் அவர்கிட்ட படிச்சுட்டு தமிழ் படிச்சு அவர் தான் சொல்லுவார், இதெல்லாம் கவனம் இருக்காதுரா, ஐ ஆல் கூ இன் அது கண்ணுன்னா முடியாது, ஐயாவுக்கு இன்னது கண்ணு, எப்படியே ஞாபகம் பண்ணு சொல்லுவார். ஐயாவுக்கு இன்னது கண்ணு, இதாண்டா வேற்றுமை உறுப்பு, வேறு ஒன்றும் இல்லை, ஞாபகம் வச்சுக்கோ. ஐ ஆல் கூ இன் அது கண்ணுனாக்கா ஐயாவுக்கு இன்னது கண்ணுன்னு வச்சு போவோம். அது மாதிரி இப்போ சொல்லிக் கொடுப்பாரு. அது அந்த மாதிரியான ஒரு இளமை காலத்திலே அவ்வளோ திறமையுடையவர்களாக இருந்து அவங்க கற்பித்தார்கள். அந்த பர்ஃபெக்டாக இருந்து நடத்துவார். அதில் வந்து பாடத்தில் ஒரு மணி அடிச்சுனாக்கா அப்படியே ஒரு சொல்லினே அது பாதியில் நிறுத்தினா கூட மணி அடிச்சிட்டாங்கன்னா அப்படியே நிறுத்துவார். வேற எதுவுமே சொல்ல மாட்டார், பெல் அடிச்சு அவ்வளோ கரெக்டாக நிறுத்துவார். ஈரம் உடைய அப்படியே அது தொடரார் பார். ஈரம் உடைய இளமதியம் சூடி நீர், ஈரம் உடைய சடையினீர், ஈர வரும் காலம் ஆயினீர், இவ்வுலகமெல்லாம் வருங்காலம் ஆயினீர். வாழ்வு, இந்த வாழ்வை முதல்ல கொண்டு வரணும். இப்போ ஈரம் உடைய இளமதியம் சூடி நீர், பெருமானே ஈரம் உடைய என்றால் இந்த ஈரம் முதல்ல இருக்கிற ஈரத்துக்கு சாதாரணமாக நம்ம பார்க்குற பொருள் தான். ஈரம் என்பது குளிர்ச்சி, குளிர்ச்சி உடையதாக இருக்கின்ற இளமை பொருந்தியதாக இருக்கின்ற மதியம். இளமதியம் என்றால் முதலாம் பிறை சூடினீர், அது நல்லா தெரிஞ்ச பொருள் தான். ஈரம் உடைய சடையினீர், அதே குளிர்ந்த நீரினாலே குளிர்ந்து இருக்கின்ற சடையை உடையராக இருக்கிறீர்கள். இதுவும் தெளிவாக புரிஞ்சு போச்சு. ஈர ஈர வரும் காலம் ஆயினீர், ஈர வரும் காலம் என்பதற்கு ஈர்தல் என்றால் பிளத்தல், ஈர என்றால் பிளத்தல். பிளத்தல் என்பதற்கு இன்னொரு இருக்குது அழித்தல். பிளத்தல் என்பதற்கு அழித்தல் என்ற ஒரு பொருள் இருக்குது. அதுக்கு ஒரு தொடர் உயிப்பாக கொடுத்துருக்கிறாரு. உயிரீரும் வாழ், உயிர் ஈரும் வார் என்றால் உயிரை அழிப்பதாக இருக்கின்ற வாழ்னு அர்த்தம். அந்த உயிர் ஈரும் என்பதற்காக ஒரு உதாரணத்துக்காக வந்து சொல்ல கொடுத்துருக்காரு. ஈர்தல் என்றால் பிளத்தல், அழித்தல் என்கிற பொருள். வரும் காலம் ஆயினீர், பெருமானே நீங்க வச்சிருக்கிற 2 செய்தியை சொன்னாரு. இளமதியத்தை சூடினீர், அந்த இளமதியம் என்பது குளிர்ச்சி பொருந்தியது. நீரினாலே கங்கையினாலே குளிர்ந்த சடைய உடையவராக இருக்கின்ற பெருமானாகவும் நீர் இருக்கின்றீர். இந்த உலகமெல்லாம் முடிந்து பிளத்தலாகி அழிகின்ற காலமாக இருக்கின்ற அழிகின்ற காலமாகவும் நீங்கள் இருக்கின்றீர் இல்லையா? கடைசி நேரத்தில் யார் நிலை பெற்றிருப்போம்? பெருமான் தான். ஈர வருங்காலமாயினீர், இவ்வுலகமெல்லாம் வருங்காலமாயினீர். உலகத்து எல்லாம் அழிகின்ற போதும் உங்களுடைய செயல்பாடு தான். ஆனால் உலகம் மொத்தம் தோன்றுகின்றது பாரு, வருங்காலம். இவ்வுலகமெல்லாம் வருங்காலம் ஆயினீர். வாழ்வு என்றால் நிலைத்தல்னு அர்த்தம். இந்த உலகம்
இப்போ ரெண்டு விஷயம், அழிகின்ற காலமும் சொல்லிட்டாரு, தோன்றுகின்ற காலத்தையும் சொல்லிட்டாரு. நிலைத்த நிகழ்காலத்தை எங்க சொல்லவில்லையே என்பதற்காகத்தான் வாழ்தல்னு சொன்னார், நிலைத்திருக்கின்றது. ஆக தோற்றம் அது தோற்றம் இருக்கின்ற நிகழ்காலத்துக்கு இருந்து, அதாவது நிலை பெற்றிருத்தல்னு பேர். தோற்றம், நிலைத்தல், முடிவு என்கின்ற இந்த 3 காலங்களாக இருக்கின்ற, அதுதான் வந்து 3 காலம். அது தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதாம்னாரு. அது பெரிய விஷயம். தோற்றிய திதியே ஒடுங்கி என்பது தோற்றம், திதி, ஒடுக்கம், இந்த 3மே அது. தோற்றம், திதி, ஒடுக்கம். சரி, நல்ல அருமையான சித்தாந்தத்தினுடைய சூத்திரம் அது. தோற்றமாக இருக்கிறது நிலை பெற்றிருக்கிறாக இருக்கின்ற தன்மை இருக்கு. இதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, உயிர் ஈர வருங்காலம் சொல்றார். ஈர வருங்காலம் சொல்லிட்டாரு. அடுத்தது இவ்வுலகம் வருங்காலம் சொன்னார். ஈர வருங்காலம் என்பது முடிவு, வருங்காலம் என்பது தோன்றுகின்ற காலம், நடுவில் வாழ்வு நிலைத்திருக்கின்ற காலமும் ஆகினீர். இவங்க எவ்வளோ சாமர்த்தியமாக கொண்டு போகிறாங்க பாருங்க. இது பொருள் கொண்டு போகிறது தான் பெரிய கஷ்டம். நேற்றாகி, இன்றாகி, நாளையாகி. இதுக்கு என்ன உதாரணங்க கொடுத்துக்கிறார் பார்க்கலாம். உங்களுக்கு இது திருச்சாதகத்திலேருந்து ஒரு வரி சொல்லியிருக்கார், வரேன். சடையை உடையவரே, பொருத்தமா, சடையை உடையவரே, குளிர்ச்சி உடையதாகி இளமதியத்தை சிறையில் சூடினவரே, குளிர்ந்த நீரை உடைய சடை உடையவராக இருக்கின்ற பெருமானே, நீரே தோன்றும் காலமாகவும் வாழும் காலமாகிய நிலைக்கும் காலமாகவும், அதாவது நிலைத்தல் வரும் காலமாகவும் அழித்தல் வரும் காலமாகவும் ஆனீர். உலகத்தில் 3 காலங்களும் நீரே ஆயினீர் என்கின்ற கருத்து இந்த பாடல் வந்துச்சு. இதுக்கு சொல்றாரு, ஞாலமே. திருச்சதகம் முற்றுவதல் பண்றவங்களுக்கு நல்ல மனப்பாடமா இருக்கும். விசும்பே இவை வந்து போம் காலமே. வந்து போம் காலம்னாக வருவதற்கும் போவதற்கும் நடுவில் இருக்கின்ற காலமும் சேர்த்துக்கணும். ஏன்னா செய்யுள்ள ஒரு ரெண்டு சொல்லிட்ட பிறகு ஒன்று சொல்லவில்லை என்றால் அதை நாம் சேர்த்து கொள்ள வேண்டும் என்பது ஒரு மரபு இருக்கிறது. அந்த வகையில் வந்து இருந்து போம் காலமே என்று பொருள் கொள்ள வேண்டும். இது திருச்சதகத்தில் 43வது பாடல். 75வது பாடல். வாழ்வார் மலர் அணைவார் வந்த அருணாகம், வாழ்வார் மலர் அணைவார் வன்கங்கை, வாழ்வாய தீயாட வான் ஆழ்வான் வான்கழல்கள் சேராதார் தீயாடவான் ஆளுமாறு. இதுவும் கொஞ்சம் நல்ல தெளிவான பாடல் தான். வாழ்வார் திருவருள் பெற்றவர்கள் அர்த்தம். வாழ்வுனாக நம்ம வாழ்வு என்பதற்கு என்னென்னமோ பொருள் கொள்ளுகிறோம். திருவருள் பெற்றவர்கள் தான் வாழ்கின்றவர்கள். இந்த வாழ்பவர்கள், வாழ்வு திருவருள் பெற்றவர்கள் மலரணைவார். மலரிலே வீற்றிருக்கின்றவர் யாரு? பிரம்மதேவன். மலரணைவார் வந்த அருணாகம், வாழ்வார் மலர் அணைவார். முதல் மலர் அணைவார் என்பது மலரினையே இடயமாக கொண்டிருக்கின்ற திருமால், மலரவன். பிரம்மாவை குறிக்கிறது மலரவன். 2வது மலர் அணைவார் என்பது மலரிலே உறைவளாக இருக்கின்ற, மலர் உறைவென்றாக இருக்கின்ற திருமகளை அணைவார். திருமகளால் அணையப்பெற்றவராக இருக்கின்றவர் யாருன்னாக்கா அருணாகம் வாழ்வார். இந்த முதல் வாழ்வார் வந்து திருவருள் பெற்றவர்கள். திருவருள் பெற்றவர்கள் முதல் வாழ்வாருக்கு. 2வது வாழ்வார் வந்து அருணாகம் வாழ்வார்னு அர்த்தம்.
பெருமாள் எப்போ பார்த்தாலும் படுத்துக்கினே இருக்கிறாருன்னு சொல்லுவீங்களா, அவர் எங்கே பத்துருக்காரு? நாகப்பள்ளியான்னு சொல்லுவார் வாழ்வார். அவருக்கு வந்து துணையாக இருப்பவர் யாருன்னா மலர் அணைவார். அவர்கள் வன்கங்கை வாழ்வாய வன்கங்கை வாழ்வாய தீயாட வானாழ்வான். எந்த பெருமானுடைய திருவடியை பெற்று அவர் வாழ்கிறார் என்றால், வன்கங்கை என்பது நன்றாக தெரியும். கங்கைக்கு சில நேரத்தில் வன்கங்கை என்றால் வரும்போது அது எந்த கங்கையாக வந்தது? அழிக்கிற தன்மையை தான் வந்தது. அத்தகைய அழிக்கின்ற தன்மையுடையதாக இருக்கிற கங்கை வாழ்வாக தீ ஆட வானாழ்வான். தீ ஆடி என்றால் தீப்போலும் சடைமுடியான். பெருமானுடைய தடைமுடிக்கு செஞ்சடைன்னு சொல்லுவாங்க இல்லையா? தீப்போலும் சடைமுடியில் எங்கே வாழ்ந்து எது வாழ்ந்து கொண்டிருக்கிறது? கங்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. வாழ்வாய கங்கை வாழ்கின்ற தீயாட வானாழ்வான் வான்கடல்கள் சேராள். அந்த பெருமான் தான் வான உலகத்தையும் முழுவதுமாக ஆண்டு கொள்ளுகின்ற பெருமானுடைய வான்கடல்கள் பெருமைக்குரியதாக இருக்கின்ற சிறப்பு புரிந்ததாக. வான்கடல் என்பதற்கு நிறைய பொருள் சொல்லலாம். சிறப்புடையது, சிறந்தது, எல்லா விதமான திருவருள் கூடியது. அந்த வான்கடல்கள் சேராதார் தீயாட வானாளுமாறு. பெருமானுடைய திருவருளை சேர்ந்து யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? முதல்ல அவங்க வாழாத்தான் சண்டை போட்டாங்கன்னு முதல் பாட்டிலேயே பார்த்தோம். அவங்களால ஆன வரையும் பார்த்து முடியாத விட்டாங்க. ஆனால் அவர்கள் இப்பொழுது திருவண்ணாமலையில் வந்த பிறகு, திருவருளை கொடுத்து விட்ட பிறகு, அங்கே எல்லாம் முடிஞ்ச பிறகு பெருமானுடைய திருவருளினாலே அவர்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பெருமானுடைய திருவருளை சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வான்கடல்கள் சேராதார். அந்த பெருமைக்குரியதாக இருக்கின்ற திருவடிகளை, உயர்ந்ததாக இருக்கின்ற திருவடி, வான் என்பது உயர்ந்ததை குறிக்கிறது. பெருமானுடைய திருவடி தான் உயர்ந்தது. அந்த உயர்ந்த திருவடிகளை சேராதார் தீயாட வானாளுமாறு என்றால், இந்த தீ மூண்டு எரிய கூற்றுவன் உலகை இடமாக கொள்ளும் வகையிலே ஆழ்வார்கள். எங்க போவாங்க? யமனோகம் போவாங்கன்றார். தீ ஆட வானாளுமாறு. தீ ஆட என்றால் தீ மூண்டு எரிய கூற்றுவன் உலகை இடமாக கொள்ளும் வகையிலே அவர்கள் சென்று விடுவார்கள் என்கின்ற செய்தி சொல்கிறாரு. இந்த வன்கங்கை வாழ்வாய தீ, வன்கங்கை வாழ்வாய தீ என்பதை வன்கங்கை என்று சொல்ல போது, வாழ்வாய வளவிய கங்காதேவி பொருந்திய இடமாகிய சடைமுடியை உடையவன் பேர். இந்த வன் என்பதற்கு என்ன சொல்றார் பாருங்க. இந்த வன் கங்கை என்பதற்கு என்ன என் குத்துக்குது? ரெண்டு சுழி என்னன்னா வன்மைன்னு அர்த்தம். வன்மை என்பதற்கு ரெண்டு சுழி நகரம் இருந்ததுனாக அந்த ரெண்டு சுழின்னு சொல்லிட்டேன் நான். கடைசியில் இருக்கிறார் அந்நகரம். அந்த நான் போட்டால் என்ன பொருள் வருது? வன்மை. ஆனால் வன் என்பது வளம் பொருந்திய. இங்க வளம் பொருந்திய வன்கங்கை வாழ்வாய தீ. எப்படி கொண்டாடணும் பாருங்க. வன்கங்கை வாழ்வாகிய தீ அப்படி வச்சுக்கணும். அந்த கடைசி அடியில் இருக்கிற அந்த தீ என்பது தனியாக கொண்டுக்கணும். தீ போலும் சடைமுடி அது எப்படி இருக்கிறதா? அங்கே கங்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாளாம். இப்போ வரும்போது வன்மையுடையதாக வந்தவர் இப்போன்னா இப்போ வளம் பொருந்தியதாக உலகத்துக்கு வளத்தை கொடுக்கின்ற தலைமையிலே இருந்த அந்த பகீரதனுடைய வேண்ட பூமிக்கு வந்து முழுமையாக கொடுத்து அவருடைய மூதாதருடைய எலும்புகள் எல்லாம் வந்து முட்டி பெறும் வகையிலே அதுக்காக செய்த ஒரு தன்மை தான் அவன் பகீரதன் தவம் வேண்டி செய்த செயல்பாடு. அந்த செயல்பாடுக்கு ஏற்ற வகையிலே அந்த வன்கங்கையானது வளம் பொருந்திய கங்கையாகவும் மாறிவிட்டது. அத்தகைய கங்கை இருக்கின்ற பொருந்திய இடமாகிய சடைமுடியை உடையவனும், சடைமுடி தான் வந்து அந்த பெருமானுடைய சடைமுடியை சொல்கிறாரு. சடைமுடியை உடையவனும், அடுத்தது வானம் முழுவதையும் ஆள்பவனுமாகிய இறைவன். இறைவன் வந்து எல்லா உலகங்களுக்கும் எல்லா உலகமும் ஆனாய் போற்றி என்கின்ற வகையிலே அந்த உலகங்களையெல்லாம் பாதுகாக்கின்றவனாகி இருக்கிற பெருமானும் திருப்பாதங்களை சேர்ந்தவர்கள். திருப்பாதங்களை எவரெல்லாம் சேர்கிறார்களோ மலரில் வாழும் பிரம்மதேவன் பதவியையும்,
அவங்களுக்கு என்ன கிடைக்குமா பாருங்க, மலரிலே வாழ்கின்ற பிரம்மதேவன் பதவி. முதல்ல பெருமான்கிட்ட போனாங்க பதவி கிடைக்கும். இப்போ என்னென்னமோ போய் எங்கெங்கேயோ சேர்ந்தா அங்கே போனால் அந்த பதவி கிடைக்குமா, இங்கே போனால் இந்த பதவி கிடைக்குமான்னு சொல்லிக்கிறாங்க. இந்த பதவி என்பதை பிச்சை எடுக்கிற போது பவி தவி என்று 2 மொழியாக பிரிப்பாங்க. அதில் இப்போ தவிச்சிங்கிறாங்க எல்லாரும். இந்த தவி என்கின்ற நிலைமை தான் இருக்குது. பதவிக்காக எல்லோரும் தவித்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த பதவியெல்லாம் தவிக்கின்ற பதவி தான். ஆனால் திருமாவும் பிரம்மாவும் பதவி நமக்கு கிடைக்குமா? அதாவது என்ன பேர், நம்ம முத்திக்களிலே முத்தி என்கின்ற ஒரு தன்மையிலே பதமுத்தி, பதமுத்தி பரமுத்தி என்கின்ற நிலையிலே பதமுத்தி பெருமான் கொடுப்பார். முதல்ல அங்கே இருந்து கொஞ்சம் எப்படி இருக்குது ஏது இருக்குதுன்னு பார்ப்பார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாருன்னாக்கா பரமுத்தி கொடுப்பார். இங்கே இந்த சாலோக சாமீப சாரூபமும் புசிப்பித்து ஆலோகந்தனை அகழ்வித்து 4 வகையாம் சத்தினிபாதம் வருமளவில் பண்ணோன் அலமறுதல் கண்ணுற்று அருளி தேக்கு. அப்பதான் காணுவாரான். சாலோக பதவி கொடுப்பாரு, சாரூபத்தை கொடுப்பாரு, சாமீபத்தை கொடுப்பாரு, திருவடி கொடுப்பாரான்னா கொடுக்க மாட்டாராம். சாலோக சாமீப சாரோபமும் புசிப்பித்து அந்த வினைக்கீடாக அதை அனுபவிக்க செய்து அதிலே இது எவ்வாறு இருக்கிறது என சரி பெரிய விஷயங்க கலிவன்பாலன். அந்த உயிரானது பக்குவப்படுகிறதா படுக்கிறதா சாலோகத்தில் போன பிறகு கூட நம்ம முத்தி பெற்றுட்டோம்னு நினைக்க முடியாது. கடைசியில் என்ன பண்ணதுனாங்க, அங்கே எதனா தப்பு பண்ணாக்கா கொண்டாந்துருவாரு. சுந்தரர் அவர் எப்படி இருந்தாரு, பெருமானுடைய திருவுருவத்தை சாரூபத்தை அடையலை, சாமீபத்தில் இருந்தார். பெருமானுடைய அணுக்க தொண்டராக இருந்தார். அவரே ஒரு தப்பு பண்ணதுக்கு அவரை கொண்டாந்து காமிச்சாரு, யாராக இருந்தாலும் நான் விடமாட்டேன் அப்படின்ட்டு. ஆக சாலோக சாமீப சாரோகம் புசிப்பித்து இதிலே பக்குவப்படுத்தி ஆலோகம் என்கின்ற வேண்டாதவற்றையெல்லாம் அகற்றுவித்து அதுக்கப்புறம்தான் சத்தினிபாதம் வருமளவில் அங்கே ஒரு செய்தி அருமையான தொடருங்க. கந்தர் கலிவேன்பால் இருக்கிற சித்தாந்த தொடர். சத்தினிபாதம் வருமளவில் சத்தினிபாதம் வந்துடுச்சு, பெருமானுடைய திருவுருள் வீழ்ச்சி வந்துடுச்சு. அப்போ கூட இந்த உயிர் என்ன பண்ணுமா, பெருமானே உன்னுடைய திருவடியை கொடு, திருவடியை கொண்டு அலமறுதல் கண்ணுற்று. சும்மா அருள் வந்துடாது. சத்தினிபாதம் வந்துட்டு பிறகு கூட பண்ணோன் என்றால் தன்னாளிலே பல நாளும் தன்னுக்கு அடிமையாக இருந்து பக்குவப்பட்டவனாக இருக்கின்ற பக்குவப்படாதவனிடத்தில் பெருமானுடைய திருவருள் வீழ்ச்சி வருமா? எல்லாம் வந்துச்சு. அப்போ கூட என்ன பண்ணணும், நம்ம எல்லாம் வந்துட்ட பிறகு கூட அலமறுதல். அலமறுதல் என்றால் பெருமானுடைய திருவருளை வேண்டி அழுது புலம்புதல். மாணிக்கவாசகருடைய செயல்பாடு முழுவதுமே அழுது அடி அடைந்த அன்பர். பண்ணோன் அலமறுதல் கண்ணுற்று. அப்போ பாப்பாராம், ஓ இது சரியா போச்சுப்பா, நம்ம சாலோகத்தில் போட்டோம், அங்கே ஒரு தப்பு பண்ணிச்சின்னு கொண்டாந்தோம், அப்புறம் சாமீபத்தில் போட்டோம், சாரூபத்தை கொடுத்தோம், ஒன்றும் இல்லை பண்ணிச்சு, இப்போ என்ன பண்ணோம், சரி இது சரியா போச்சுன்னு சொல்லிட்டு சத்தினிபாதம் அருள் வீழ்ச்சி வந்துடுச்சு. இப்பவும் அது கம்முன்னு இருக்குதா, ஏதாவது பண்ணுனாக்கா அலமறுதல் செய்ய வேண்டும். இதைத்தான் திருமுறைகளிலே மூவர் பெருமக்களும் 4வருமே செய்து கொண்டிருந்தார்கள். திருவருள் பெருமானுடைய வீழ்ச்சி வந்துட்ட பிறகு கூட அவங்க என்ன பண்ணாங்க, விடலையே, உலகியல்ல வரவே இல்லையே, அழுது 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 பெருமானை போய் தேடி 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 புலம்பி தீர்த்தி எல்லாம் முடிஞ்ச பிறகு அருளி. அந்த அருள பிறகு என்ன பண்ணுவாரான், யோசனை பண்ணி பாருங்க. பெருமான் அருளே நமக்கு என்ன கொடுக்குறாருன்னு முருகப்பெருமான்கிட்டத்திலே சொல்றார். முருகப்பெருமான் மேலே ஏற்றி சொல்றார் அவரு அருணகிரிநாதர். அருளி என்ன பண்றாராம், அப்பதான் அருள் பண்ண உடனே என்ன பண்ணுவாருன்னாக்கா பெருமானுடைய திருவருள் கண்ணை கொடுப்பாராம். திருவருள் கண்ணை கொடுத்தாக்கா அப்போ தெரியுமா பெருமானுடைய திருவுருவம் அவர்களுக்கு தெரியுமா. எப்படி திருவுருவம் இருக்குதுன்றத அருணகிரிநாதர் எப்படி பார்த்தாரோ தெரியாது.
தேக்கு பரமானந்த தெள்ளமுதமாகி எங்கும் நீக்கமர நின்ற நிலை காட்டி. அப்போதான் இந்த உயிருக்கு தெரியுமா பெருமான் பரமானந்தம் தேங்கிய நிலையிலே இருக்கின்றார், தெளிந்த அமுதம் போன்ற நிலையிலே இருக்கின்றார், எங்கும் நீக்கமர நிலையிலே இருக்கின்றார் காட்டி. தேக்கமர நின்ற பரமானந்தம் தெழுவதமாகி எங்கும் நீக்கமர நிலை காட்டி போக்கும் வரவும் புணருமிலா. இல்ல புண்ணியனே, அது திருவாசகம் போச்சு. போக்கும் வரவும் புணர்வுமிலா தன்மையை காமிச்சு அதுக்கப்புறம் தான் திருவள்ளுவர் கொடுப்பாராம். இது திருமுறை, அதாவது தட் இஸ் கந்தர் கலிவன்பாயிலே சைவ சித்தாந்தம். அருமையான தொடர் இது. நான் அடிக்கடி இந்த தொடரை நினச்சி பார்ப்பேன். எப்போ காமிப்பப்பா அழுது புலம்புனாதான்ப்பா காமிப்பேன். அந்த பண்ணோன்னு அலமறுதல் ஒரு சொல்லு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியமான சொல்லு. அது அங்கே வந்துச்சு சொல்லிட்டு நானுங்க. ஆமாம், அதுதான் சொல்ல வராரு மாணிக்க வாசகர். அதானே அழுது 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 புலம்புனாங்களே. இப்போ நமக்கு இவங்கெல்லாம் வழி காமிச்சா வந்துருக்குறாங்க. இதை அதனால தான் இவங்க வழி அப்படியே கடைபிடிச்சா ஷார்ட்டாக வந்து பின்னால் வந்து அருள் அதை சொல்லிக்கிறேன். இவங்க காமிச்ச வழி தான், மூவர் காட்டிய வழி, நான் தேவார முதல்வர்கள் காட்டிய வழி தான், நால்வர் பெருமக்களுடைய வழி தான் வந்து பின்னால் வந்தவங்க என்ன பண்ணுறாங்க கடைபிடிக்கிறாங்க. இதை இவர் 11ஆம் திருமுறையில் அவங்க வழி தான் நமக்கு ஷார்ட்டாக சொல்கிறாரு. என்ன பண்ணுறாரு கடைசியில், அவர் எல்லாரின் மலரின் கொண்ட திருமகளை துணையாக இருக்கின்ற பிரம்மதேவை பதவியையும், அதாவது பெருமானுடைய திருவள்ளுவர் பெரும் பதமுத்தியையும், இந்த பதமுத்தி போயிட்டா முத்திக்கு போயிட்டோம் என்று நம்ம நினைக்க முடியாது என்ற தன்மையை சொல்றாரு. மலரின்கண் உள்ள திருமகளை அணைந்து விஷ்ணுமூர்த்தியாகி பாம்பனையிலே வாழ்பார்களாகவும் ஒரு பதவியை பெறுவார்கள். அப்புறம் அங்கே போய் அவங்க வாழ்வை பொறுத்து இருக்குது. நமக்கு நல்ல சித்தாந்தத்தில் தெரியும், பதமுத்தியில் இருக்கிறாங்க. எல்லா உயிர்களும் இறைவனுடைய திருவடி போய் சேருவதில்லை. அதிலே பதவிகளில் வேற வேறு மாதிரி கொடுப்பாங்க. அது உயிர் குணத்திலே இருந்து சில பதவி கொடுப்பாரு, சிவபெருமான் தன்மையிலே இருந்து மாயை இல்லாமல் இருக்கின்ற ஒரு தன்மை கொடுப்பாரு. உயிர் வர்க்கத்திலே இருந்தும் சில பதவி இருக்கிறது, இறை அருள் பருவத்திலே இருக்கின்ற சில பதவி இருக்கிறது. அது சித்தாந்தம் நீளமாக போகும். ஆக இவர் எல்லாம் இருப்பார்கள். அவன் கடலை சேராதவர் சிலர். அதான் கடைசி வரி என்ன சொல்கிறது, தீயாட வானாளுமாறு என்றால் உடம்பில் தீ மூண்டு எரிய கூற்றுவன் உலகை இடமாக கொண்டு வாழ்வது. அவங்க என்ன பண்ணுவாங்க, கூற்றுவன் உலகை என்பதுனாக்கா, கூற்றுவன் உலகத்தில் என்ன இருக்குன்னாக்கா நமக்கு நல்லா தெரியும். கூற்றுவன் உலகத்தில் இங்கேருந்து உயிரை கொண்டு போன உடனே நரகம் என்ற ஒன்று இருக்கும். கூற்றுவன் உலகத்தில் என்ன இருக்கும், நரகம் இருக்கும், சொர்க்கமும் இருக்கும். கூற்றுவன் உலகத்தில் நரகமும் இருக்கும். ஏன்னா அவன் வந்து ரொம்ப பொல்லாதவனா சொல்லாதீங்க, கொஞ்சம் ஏன்னா நல்லது செஞ்சிருந்தனாக்கா அவனை அந்த நல்லது ஏற்றுமே கொடுப்பாரான், அதுக்கு உண்டான சொர்க்கத்தை கொடுப்பான். சொர்க்கம் நரகம் ரெண்டுமே கூற்றுவனுடைய உலகத்தில் இருக்கு பக்குவப்படுத்துறதுக்கு. அவன் எடுத்து போயிட்டு இந்த உயிர் புண்ணியம் செய்த உயிரா பாவம் செய்த உயிரா, இது வந்து மகாபாரதத்தில் சொர்க்க ஆரோகண பணவத்தில் சொர்க்க ஆரோகண படலத்தில் வருது. 17வது இல்லை 18வது பருவம்னு நினைக்கிறேன். அந்த இது வந்து வில்லிபுத்தூரார் எழுதலை. அதை வில்லிபுத்தூரார் 10 பருவங்களார முடிச்சுடுறார், பட்டாபிஷேகம் பண்ணி முடிச்சுடுறாரு. இது கடைசியில் சொர்க்க ஆரோகண பருவம்லாம் வந்து காமிக்கிற போது புண்ணியம் பாவம் ரெண்டும் செய்த உயிரில் கொண்டு போயிடுவாங்க. கொண்டு போய் அதுக்கு உண்டான பலன்களை கொடுப்பானா. கொடுக்குற போது முதல்ல கொஞ்சம் புண்ணியம் அதிகமாக பண்ணிருக்குதுன்னு வச்சுக்கோ, அதை என்ன பண்ணுவாங்களாம், புண்ணியம் அதிகமாக பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் பாவம் பண்ணியிருக்கோம், இந்த புண்ணியமே முழுமையாக பண்ணியவங்க யமலாவது போக மாட்டாங்க. இப்போ யமனுடைய நிலைமைக்கு போகிறவங்க கொஞ்சம் புண்ணியம் பண்ணி கொஞ்சம் பாவம் பண்ணியிருப்பாங்க. அதில் பர்சன்டேஜ் 99 ஒன்றா இருக்கலாம், இல்லைனாக்கா 75 25 இருக்கலாம், 50 50 இருக்கலாம், எப்படி ஒன்றாலும் இருக்கலாம். ஆனால் அதுக்கு உண்டான பலன் கொடுப்பார். அவன் எடை போட்டு பார்ப்பான், புண்ணியம் நிறைய பண்ணியிருக்கிறாங்களா, சரி புண்ணியத்துக்கு உண்டான பலனை அப்புறம் கொடுக்கலாம், பாவம் கொஞ்சம் தானே பண்ணிக்குது, அந்த பாவத்துக்கு உண்டான பலனை முதல்ல திருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாவம் பண்ணிக்கிறதுக்கு உண்டான பலனை எடுத்து போய் அந்த உயிரை, நான் பாட்டுக்கு நேற்று மாதிரி உட்கார்ந்து வந்துட போகிறேன், பரவாயில்ல இன்னும் இருக்குது, பாவம் பண்ணதுக்கு உண்டான பலனை எடுத்து போய் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அந்த பாவம் பண்ண உண்டான பலனோட கொடுத்துக்கினே வருவாராம்.
இதை பாவம் நிறைய பண்ணிக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பாவமே நிறைய பண்ணியிருக்குது, புண்ணியம் பண்ணிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, 1% புண்ணியம் பண்ணியிருந்தாக்கா அந்த புண்ணியத்துக்கு உண்டான நீ அனுபவிடா உனக்கு பின்னால் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த புண்ணியத்துக்கு உண்டான மகிழ்ச்சியாக அருமையாக வந்து நல்ல சொர்க்கத்தில் இருக்க வச்சு எல்லாம் செஞ்சுட்டு அந்த நாள் கடந்த உடனே அதை தூக்கி வந்து நரகத்தில் போட்டு என்னென்ன செய்யணுமோ அதுக்கு உண்டான நரகத்துக்கு உண்டானதெல்லாம் நம்ம வேதங்களில் சொல்லப்பட்டிருக்குது. அதெல்லாம் வேதங்களிலே இருக்கிற ஆகமத்தில் அதிகமாக இந்த செய்திகள்லாம் வராது. வேதங்களிலே தான் வந்து என்னென்ன தண்டனைகள் என்பது பலவேறு விதமாக புராணங்களில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அந்த பலன் கொடுப்பாராம். அப்போ எது அதிகமாக செஞ்சுக்கிறோமோ அதை முதல்ல கொடுக்க மாட்டார், குறைவாக செஞ்சுருக்கிறத கொடுத்துருவாருன்றது. இங்கே எப்படிடா தெரியும்னா, தர்மர் வந்து சொர்க்கத்தையும் நரகத்தையும் போய் பார்க்குறாரு. அவர் எத்து போய் சொர்க்க ஆரோகண பருவம் நான் சொன்னேன் இல்லையா, தர்மர் எல்லாம் முடிஞ்ச பிறகு கண்ண பரமாத்மா இந்த சொர்க்கமோ நரகமோ என்ன சொல்கிறாங்களே என்ன ஏதுன்னு கேட்குற போது கடைசியாக அவர் வந்து சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இட்டு போய் காமிக்கிறாங்களாம். இவர் சொர்க்கத்தில் போய் செஞ்சுலாம் நல்லதுக்கு உண்டான பலன்களை அவர் அனுபவிக்க போகிறாரு. அவர் வந்து குறைபாடு எல்லாம் செய்யல, அவர்கிட்ட ஒரு குறைபாடு இருக்கவே தான் அங்கே கொண்டு போய்க்கிறாங்க அவரை. அது எனக்கு எங்கள் அப்பா கிட்ட கேட்குற போதும் நான் அதை படிக்கிற போதும் புரியல. இப்போ தான் தெரியுது பெருமான் இதெல்லாம் ஸ்டேஜ் வகையில் வச்சிருக்கிறாரு, பதமுத்தி அது இதுன்னு கொண்டு போய் வச்சுக்கிறாருன்றது இப்போ தான் நான் உணர்ந்து உங்களுக்கு இந்த செய்தி நான் சொல்ல வரேன். அங்கே கொண்டு போன உடனே அவரை அனுபவிக்கணும் இல்லையா அந்த நரகத்தை பார்க்கணுன்ற போது நீ நரகத்தை அனுபவிக்கிறதுக்குனாக்கா கொஞ்சம் இருக்குது உனக்கு, நான் என்ன தர்மம் செஞ்சேன் பாருன்னு மனசில் கொஞ்சம் அந்த தன்மையோடு செய்த அந்த தன்முனைப்பு உங்ககிட்ட கொஞ்சம் இருந்தது. ஆகையினால அந்த தன்முனைப்புக்காக உன்னை வந்து கொஞ்சம் இட்டு போய் நரகத்தை நீ பார்க்குற பாரு. இந்த நரகத்தை பார்க்கறதே உனக்கு வந்து என்ன ஆகிப்போகுது, அந்த பாவ நிவர்த்தி ஆகி போகுதுன்ட்டு நரகத்தை காமிச்சாரான். ஆனால் இவர் போய் பார்க்கறதுக்கு போனால் துரியோதனை சொர்க்கத்தில் அருமையான இடத்துல அனுபவிச்சுங்கிறானாங்க. இவர் போய் முதல்ல பார்க்குற போது சொர்க்கத்தில் துரியோதனம் அருமையாக இருந்துங்கிறானா. இவருக்கு அக்கடான ஆகி போச்சான். என்ன சாமி இந்த மாதிரி நாங்கள் வந்து என்னோ புண்ணியம் பண்ணன்னு பார்த்தா அவன் பாராதப்பா பாவம்லாம் பண்ணி 11 அக்ரோணி சைன்யம் 18 அக்ரோணி சைன்யம் சாவதற்கு ஒரு காரணமாக இருந்தான். எவ்வளோ பண்ணிಇಲ್ಲ அவனா இருக்கிறான்னாக்கா, டேய் அவன் ஒரு வகையில் புண்ணியம் பண்ணியிருக்கிறான். குந்திமாதேவிக்கு பிள்ளையா பிறந்தான், இது சாரி காந்தாரிக்கு பிள்ளையா பிறந்து உனக்கு பங்காளியாக வந்துட்டான். அவன் கண்ணபரமாத்மாவனுடைய திருவடி பக்கத்தில் ஏதாவது திருமுடிக்கு பக்கத்தில் உட்கார்ந்தான். அவன் கொஞ்சம் ஒரு சிம்மி அளவு செஞ்சிருக்கிற ஒரு காரணத்தினால அவன் வந்து கொஞ்சம் அதனால் இப்போ கொஞ்சம் இருக்கிறான்டா. இந்த காலம் முடிஞ்ச உடனே அவன் முழுமையாக நரகத்தில் இருப்பான். அப்போ என் கணக்கு எப்படின்னா என்ன இதெல்லாம் நீ நரகத்தை போய் இப்போ பார்க்குற பாரு, இந்த வருத்தமே உனக்கு போதும் அபுக்குன்னு இருக்கான் இல்லையா. இப்போ என்ன பிறன்மனை நோக்குபவர்களை நிறைய இருக்குது. அதில் பிறன்மனையவரை பெற்றதாய் எனவும் பிறர் பொருள் எட்டியே எனவும் பிறர் வசை உரைத்தல் பெருமை என்றெனவும் பிறர் துயர் தன் துயர் எனவும் இறுதியே வரினும் என் மனக்கிடக்க எம்பிரான் இவை என உரைத்தான் மரலியும் மடியும் மாறுமல் இயற்றும் வலிமைகூர் வாயுவின் மைந்தன். பீமனுடைய கொள்கை என்னாடான்னு கேட்குற போது அவன் சொன்னாரான், பிறர் மனையவரை பெற்ற தாய் எனவும் பிறர் பொருள் எட்டியே எனவும். பிறர் பொருளை பார்த்தாக்கா வேப்பங்காயா எனக்கு கசங்க தேவையால் எட்டிக்காய் மேலே இருக்கு எனக்கு. பிறர் பொருள் தன் பொருள் எனவும், பிறருடைய பொருளை என்னுடைய பொருள் போல நான் பாதுகாப்பேன். இது இந்த ஒரு 4 கருத்தை சொல்லிட்டு உயிர் போகிற மாதிரி இருந்தாலும் இதனுடைய உள்ளத்திலே இருந்து நான் மாற மாட்டேன்னு யமனே பயப்படுகிற அளவுக்கு போர் புரிகிறவன் ஒருத்தன் சொன்னான். மற்றவங்கள பார்த்தா இதில் நகுலன் மற்றவங்கள பார்த்தா வயதுக்கு ஏற்ப தமக்கை தங்கை தாய் என்று கருதும் நன்னடை உடையேன். இப்படிப்பட்ட தன்மைகளை உடையவனாக நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். ஆகையினால இவங்க அப்படி போய் பண்ணால் அந்த நரகத்தை கொஞ்ச நேரம் பார்த்தாங்களாம். பார்த்த உடனே வந்துட்டு உனக்கு சரியாக போச்சுப்பான்னு சொல்லிட்டு அப்புறம் பெருமானை வந்து விஷ்ணு லோகத்துக்கு தான் அவர் கொண்டு போனார் என்கின்ற அவரை முடிக்கிறாங்க. அங்கே நம்ம சித்தாந்த லெவலுக்கெல்லாம் அங்கே வராது, புராணங்களுடைய செய்தி இது.
ஆக இந்த பெருமானுடைய என்ன அதுதான் சொல்றது. எங்க போவாருன்னு சொன்னாரு? தீயாட வானாளுமாறு. இந்த தீயாட வானாளுமாறு என்பதற்கு உடம்பில் தீ மூண்டு எரிய கூற்றுவன் உலகை. இந்த கூற்றுவன் உலகு என்பதுதான் இவ்வளவு கதை வந்தனர். கூற்றுவன் உலகில் சொர்க்கம் இருக்குது, நரகம் இருக்குது, இடமாக கொண்டு வாழ்வது. நாமெல்லாம் யமனுடைய உலகத்துக்கும் போதால பிரம்மா உலகத்துக்கும். இன்னொன்று, இது கொஞ்சம் இவருடைய கருத்துப்படி பிரம்மனுடைய உலகத்துக்கு போகலாம், திருமாலுடைய உலகத்துக்கு போகலான்னு சொல்றாரு. ஆனால் நம்ம சித்தாந்தப்படி திருமுறை ஆசிரியருடைய படி எங்கே போனோம்? நம்ம எதுவும் வானாம், நமக்கு தேவை திருவடி பேரு தான். அங்கேயும் சாயுச்சியம் வேணும், பதமுத்தி தேவையில்லை. இதெல்லாம் பதமுத்தி. பரமுத்தி தேவம் என்கின்ற ஒரு அருமையான நோக்கத்தை நோக்கி நமக்கெல்லாம் சித்தாந்த ஆசிரியர்கள்லாம் அவ்வாறு சொல்லியிருக்கிறாங்க. அந்த சித்தாந்த ஆசிரியர்கள் சொல்லுகிற வழியிலே நாம் சென்று சேர வேண்டும் என்பதற்காகத்தான் திருமுறைகள் நமக்கு இடம் கொடுக்கிறது. அந்த திருமுறைகள் இடம் கொடுக்கின்ற வகையில் இன்றைய தினம் 75வது பாடல் வரைக்கும் நான் நிறுத்தலான்னு நினைக்கிறேன். ஏறக்குறைய அந்த நேற்று தான் கொஞ்சம் நேரம் ஓடி போச்சு, 7:46 ஆயிருக்குது. இல்லை 6:46. ஆமாம், 7 மணி 6:45 வரைக்கும் தானே? 6:45 தான். நேற்று தான் கொஞ்சம் ஓடி போச்சு. அதுதான் சார், நேற்று தான் கொஞ்சம் நேரம் போயிட்டுருக்குறோம் நம்ம. சரி இருக்கட்டும், இன்னும் ஒரு பாட்டு போகலாமா? இல்லைன்னா ஒரு பாடல். சரி, இது சிறிய கருத்து தான் அது. மாறாக ஆணையின் தோல் போர்த்து, மாறாத ஆணையின் தோல் போர்த்து வளர் சடைமேல் மாறாத நீருடைய மாகாளர் மாறாயிடும் கையர் சேரும் எழிலவாய் முன்னே இடுங்கையர் சேர்வாக ஈ. இந்த ஈ என்பது ஈவாயாகன்னு அர்த்தம். கடைசியில் இருக்கிற ஈவாயாக. என்ன செய்ய ஈவாய் என்றால் விரைவாக ஈவாயாக. முன்னே என்பது விரைவாக ஈவாயாக. இடுங்கையர் என்றால் கொடுக்கும் கையராக இருப்பாயாக. மற்றவங்களுக்கு இடுனார். எதுக்காகனாக்கா, ஆணையின் தோல் போர்த்தவர், மாறாத ஆணையின் தோல் போர்த்தவர். அவர் எப்போது வேற ஏன்னா கலர் சொக்கா போட்டுங்கிறாரு, கட்டம் போட்ட சொக்கா போட்டுங்கிறாரு, என்ன பெருமானுக்கு கிடையாது. நிலையாக செய். மகிழ்ச்சி, பரவாயில்ல, நீ போயிட்டோம், நன்றி. மாறாத ஆணையின் தோல் போர்த்து, ஆணையுடைய தோலை நிலையாக போர்த்திருக்கிறார். கங்காளம் தரித்தான் சொல்லுவாங்க. மாறாத ஆணையின் தோல் போர்த்து வளரு சடைமேல், அவருடைய சிறப்பு பொருந்திய சடையின் மீது மாறாத நீருடைய மாகாளர். பெருமானுடைய தலையிலே என்ன இருக்கிறது? நீரை உடையவளாக இருக்கின்ற கங்கை உடையவர். மாகாளர் என்பதற்கு மாகாளம் என்கின்ற தலத்திலே நீங்காது இருக்கின்றவர்னு அர்த்தம். இந்த மாறாத மாகாளர்னு வச்சுங்க. இந்த மாறா என்கின்ற ஒரு தனிச்சீர் இருக்கு இல்லையா, மாறா மாகாளர். இந்த மாகாளம் என்பது 2வது அடியிலே இருக்கின்ற 3வது சீர். மாகாளர் என்றால் மாகாளம் என்னும் தலத்திலே நீங்காமல் இருப்பவர். அவர் என்ன பண்ணுவார்னா, இடும் கையர் சேரும் எழிலவாய். அவர் சோர்வு இல்லாமல் அடுத்தவர்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் சேருகின்ற தன்மை உடையவராக இருப்பாராம். பெருமான் யாருக்கு இருக்கிறாரு? இல்லை என்று இறப்போர்க்கு இல்லை என்று எண்ணாமல் யார் இடுகின்றார்களோ. இடும் கையர் என்றால் சோர்வு இல்லாமல் இடுதல்னு பேர். ஒரு முறை இட்டு போட்டுனா ஆய்ப்போச்சுன்னு சொல்லக்கூடாதான். தொடர்ந்து சோர்வு இல்லாமல், இந்த இடுங்கை என்பது சோர்வு இல்லாமல் இடுகின்ற தன்மையுடையவராக இருக்கின்றவர்கள் சேருகின்ற எழில் உடையவராக மாகாளத்திலே பெருமான் இருந்து கொண்டிருக்கிறார். ஆகையினால நீ என்ன பண்ணும்? விரைவாக, முன்னே என்றால் விரைவாக, இடும் கையர் சேர்வாயாக. இடும் கை என்றால் கொடுக்கின்ற கை. இந்த இடுங்கையர் என்பதற்கு முதல் இருக்கிற இடுங்கை என்பது சோர்வு இல்லாமல் இருக்கின்ற கை. 2வது ஒன்று கொடுக்கின்ற கையை உடையவராக இருப்பாயாக. அதனால அன்றறிவாம் எண்ணாது அறம் செய்க மற்ற அகுது ஒன்றும் கால்
பொன்றா துணை. அந்த இருக்கின்ற ஈதல் என்கின்ற ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்குன்னு சொல்லுவாங்க. அருமையான சம்பளம். ஊதியம் என்பதுக்கு நம்ம வாங்குற ஊதியெல்லாம் ஊதியம் இல்லை. ஈதல் இசைப்பட வாழ்தல் தான் ஊதியம். ஊதியம் என்ற சொல்ல 2 முறை தான் சொல்லியிருக்காரு வள்ளுவர். இந்த ஊதியம் என்பதுக்கு இந்த இடம் ரொம்ப அருமையான இடம். ஊதியம் என்பது நமக்கு இப்போ நம்ம ஊதியம்னாக்கா சம்பளம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஊதியம் உயிர்க்கு சிறந்த ஊதியம் எது என்றால் இசைப்பட வாழ்தல். அந்த இசை என்பது பெருமை, புகழ், பிறருக்கு இல்லை என்று இறப்போர்க்கு இல்லை என்று இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கின்ற ஈத்து உவக்கின்ற தன்மை உடையவனாக இருப்பதுதான் அந்த ஊதியம்தான் நமக்கு தேவை என்கின்ற ஒரு கருத்து, வள்ளுவர் கருத்து இது. ஆகையினால விரைவாக நீங்கள் இட வேண்டும். ஏனென்றால் அந்த மாகாளர் அங்கே காத்து கொண்டு இருக்கிறார். மாகாளம் என்ற தங்களத்திலே நீங்காக இருக்கின்றார். அவர் எப்படி இருக்கிறார்ன்றது அவருடைய உருவத்தை சொல்லிட்டார். ஆணையின் தோல் போட்டு இருக்கின்றார். சடை மேல் நீருடைய கங்கை உடைத்து கொண்டிருக்கிறார் என்பது அவ்விறைவன் தன்னை அடைந்த வறியவர்க்கு விரைவாக கொடுக்கும் தன்மை உடையவன். அவன் கொடுக்கிற தன்மை எப்படி இருக்குன்னா விரைந்து கொடுப்பானா. அறிந்து நெஞ்சே நீயும் விரைவாக என்ன செய்யணும், இடுதலை செய்வாயாக. அருமையாக இதில் அப்பர் தேவாரத்தில் ஒன்று வருது. அதுக்கும் பெருமான் திருவருள் ஓணும். இறப்பவர்க்கு ஈய வைத்தார், ஈவதற்கு அருளும் வைத்தார். ஈய வேண்டும் என்றால் அவருக்கு என்ன வேணும், அருள் வேண்டும். எல்லாவற்றையும் பெருமான் கொடுக்கிறார். என்ன அருமையான தொடர்பார். அப்பர் தேவாரத்தில் 4ஆம் திருமுறை 38வது பதிகத்தில் 10வது பார். ரைட், இது இப்போ நாளைக்கு தொடரலாம். அடுத்த வாரத்தில் பெருமானை எப்போ திருவருள் கூட்டுகிறாரோ. இதெல்லாம் அடுத்த எபிசோடு. நான் அதுக்கு மட்டும் எனக்கு 2 நாள் தொடர்ச்சியாக கொடுத்துருங்கன்னு தான் கேட்டிருப்பேன். நான் செவ்வாய் புதன் தான், திங்கக்கிழமை திங்கள் செவ்வாய் தான் மற்றவங்களுக்கு நான் கொடுத்துருப்பாரு. எனக்கு ஏன்னா நான் செவ்வாய் புதன் கொடுங்க, திங்கக்கிழமை எங்கள் திருவாலீஸ்வரர் கோயிலில் எனக்கு இப்போ திருவிளையாடல் புராணம் சொல்ல ஆரம்பிச்சுக்கிறாங்க. நான் திருவிளையாடல் புராணம் திருவாலீஸ்வரர் கோயிலில் ஒரு 1/2 மணி நேரம் அப்படி பதியங்களை ஏதாவது பாராயணம் பண்ணிவிட்டு திருவிளையாடல் புராணம் 1 மணி நேரம் பேசிட்டு இருக்கிறேன். சித்தாந்த நிலைமையில் பேச மாட்டேன். அங்கே இருக்கிறவங்கள சாதாரணமான பாமரர்கள். அவளிடத்தில் அதுக்கேற்ற மாதிரி கதை போக்கிலே பெருமாளுடைய திருவுருள் அப்படியே சொல்லிட்டு வரேன். நான் இப்போ தான் நம்ம கதை தொடக்கத்தில் இன்னும் கைலைப்படலம் முடிச்சு மூர்த்தி தலம் என்கின்ற தலம் முடிஞ்சு போச்சு. தீர்த்தத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கிறேன் இப்போ தான், அந்த பொற்றாமலை தீர்த்தத்தை பற்றி. அதனால் திங்கக்கிழமை மட்டும் எனக்கு வானான்டுவேன். எங்கிட்ட வரும்போது மட்டும் செவ்வாபதம் அது ஒரு நேரத்தில் கவனம் பண்ணால் கூட ஐயா யோசனை பண்ணி அப்புறம் போட்டு திங்கக்கிழமை வழக்கமாக போடுற மாதிரி போட்டார். அப்புறமா அது காம்ப்ரமைஸ் பண்ண முற்றுவதல் இருக்கிற போட்டு உட்காரு. வாங்க சிவா.